நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். பரலோகத்திலிருக்கிற எங்கள் பிதாவே, நாம் அமைச்சுவதாக ராஜ்யம் வருக, சித்தம் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அடித்தளங்களை எங்களுக்கு அளித்தரலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் கொடுப்பது போல எங்கள் பாவங்களை கொடுத்தரலும், எங்களை சோதனை உள்ளவர்களையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தரலும். ஆமென். பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, பரலோக தேவனே பராக்கிரமம் உள்ளவரே, அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை. இந்த அகிலத்தை ஆள்பவரே, உம்மாலாகாதது எதுவுமில்லை, உம்மாலாகாதது எதுவுமில்லை. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாளுமாக மீண்டுமாக இந்த காணொலியில் உங்களை நான் சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த மகாபெரும் கிருபைக்காக தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஐயா, கடந்த நாட்களிலே நாம் குடும்பங்களை ஒன்றாக பார்த்து கொண்டிருந்தோம். அதன் வரிசையிலே இன்றைக்கு நீதியரசர்களே 5ஆவதாக வருகின்ற நியாயாதிபதியாக வருகின்ற கிதியோனை பற்றி இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆராதனை வேலைகளையும் துதிகளையும் ஆராதனைகளையும் ஆண்டோட வார்த்தைகளையும் எல்லாவற்றையும் ஆண்டோருக்கு ஒப்புக் கொடுத்து சகோதரர்கள் கொடுத்து ஒரு ஆரம்பிச்சபத்தை ஜெபிப்பார்கள். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே, பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே, துணையாய் வருவார் உதவி செய்வார், துணையாய் வருவார் உதவி செய்வார், கைவிடார் 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 கைவிடார். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே, பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே, துதிபலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொண்டார், நம் துதிபலி அனைத்தையுமே பிரியமாய் ஏற்றுக்கொண்டார், நாம் செய்த நற்கிரியைகளை மறவாமல் நினைக்கின்றார், நாம் செய்த நற்கிரியைகளை மறவாமல் நினைக்கின்றார், கைவிடார் 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 கைவிடார். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே, பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே, இதயம் விரும்புவதை நமக்கு தந்திடுவார், நம் இதயம் விரும்புவதை நமக்கு தந்திடுவார், ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவார், நம் ஏக்கங்கள் அனைத்தையும் செய்து முடித்திடுவார், கைவிடார் 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 கைவிடார். பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே, பாதுகாப்பார் நெருக்கடியில் பதில் தருவார் ஆபத்திலே. ஆம் தகப்பனே, பாதுகாப்பார் நெருக்கடியிலே பதில் தருவார் ஆபத்திலே என்ற போது இந்த நாட்களிலும் எத்தனையோ நெருக்கடிகள் இருந்த போதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த தேவனே உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துறோம் ஐயா. எங்களுடைய ஆபத்து காலங்களில் நாங்கள் கூப்பிடும் போது எங்களுக்கு குரல் கொடுத்து பதில் கொடுத்து எங்களை கரம் பிடித்து வழிநடத்தி வந்தவரே உண்மை நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா. இதுவரை வழிநடத்தி வந்த எபினேசரே உண்மை நன்றியோடு மை துதிக்கிறோம். என் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு என்று சொல்லத்தக்கதாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பராமரித்து பாதுகாத்து வழிநடத்தி வருகிற உமது மேலான தயவுக்காக உமக்கு நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா. நன்றி ஏசப்பா, நன்றி அப்பா. அனைத்தையும் செய்து முடிக்கிறவரே உண்மை நன்றியோடு மை துதிக்கிறோம் அப்பா.
நோயில்லாத சுகவாழ்வை எங்களுக்கு தந்தவரே உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பலவீன நேரங்களில் உமது பலத்தாலே எங்களை இடை கட்டினவரே, அதற்காக உமக்கு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் இந்த ஏறெடுக்கும் இந்த காணொலி காட்சியை ரெக்கார்டிங் பண்ணுகிற இந்த நேரத்திலே உமது கரம் எங்களோடு கூட இருந்து வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு காரியங்களையும் நீ பொறுப்படுத்திக் கொள்ளும். எப்படி செபிக்க வேண்டும், என்ன சொல்லி செபிக்க வேண்டும், என்ன வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் என்று கற்றுத்தந்து வழிநடத்துகிற ஆவியானவர் எங்களோடு மறைந்திருந்து கற்றுத்தந்து வழிநடத்துவீராக. நாங்கள் எடுக்கும் இந்த நேரத்தில் நீரே உமது பிரசன்னத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உமது வல்லமையின் அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உமது கரம் வலக்கரம் எங்களை தாங்கி பிடிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் ஐயா. கூட இருக்கும் இந்த பிள்ளைகளை நீர் கரம் பாதுகாத்து வழிநடத்த வேண்டுமாய் உமது கரங்களுக்குள் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. உமது வல்லமையுள்ள கரங்களுக்குள் எங்களை ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா. நீரே எங்களுக்கு துணையாக வருவீராக. நிரப்புங்க ஆண்டவரே. உமது வல்லமையினால் நிரப்புங்கப்பா. உமது அபிஷேகத்தால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஆவியின் வரங்களால் எங்களை நிரப்புங்கப்பா. ஆவியின் கனிகளால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. அப்ப இயேசுவே நீ சொன்னீரே, பேசுவது நீங்கள் அல்ல, உங்களுக்குள் இருந்து ஆவியானவர் பேசுவார் என்று சொன்னீரே அப்பா. அந்த ஆவியானவர் எங்களுக்குள் மறைந்திருந்து பேச வேண்டுமாய் உமது கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். இதை கேட்கும் ஒவ்வொரு மக்களும் ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட்ட மக்களாக எழும்பி பிரகாசிக்க நீர் வழிநடத்த வேண்டுமாய் உமது கரங்களுக்கு ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் ஐயா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜா உம் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே, இன்னும் கெட்டி சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம். ஆட்கொண்ட அதிசயமே, ஆட்கொண்ட அதிசயமே, ஆறுதலே என் அடைக்கலமே, ஆறுதலே என் அடைக்கலமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம் 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 தேவ பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஆட்கொண்ட அதிசயமே, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு நீர் வழிநடத்த வேண்டுமாய் உமது கரங்களுக்குள் ஒப்புக்கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, அனைவரும் ஒன்று சேர்ந்து இங்கு இருக்கிறவரை எழுந்து நின்று ஆண்டவரை கைகளை வைத்து ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஐயா. மகிமையின் தேவன் நமக்கு ஸ்தோத்திரம். அங்காத பிரகாசம் நமக்கு ஸ்தோத்திரம். நேற்று இன்றும் இன்றும் ஜீவிக்கின்ற தேவன் நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உன்னதமான தேவன் நமக்கு ஸ்தோத்திரம். உத்தமரே நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, கைவிடுவதில்லை சொல்லி வழிநடத்துகிற தேவன் நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீ உயிரோடு இருக்கிறனால நான் ஒருவனும் உனக்கு நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது உன்னோடு விருப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுத்த தேவனை நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கால்வதிக்கும் தேசமெல்லாம் கர்த்தருக்கு சொந்தமாக என்று வாக்கு கொடுத்த தேவனை நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் என்று சொன்னவரே நமக்கு ஸ்தோத்திரம். உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன் என்று சொன்னவரே நமக்கு ஸ்தோத்திரம். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் உனக்கு பூர்ணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆசீர்வதித்தவரே நமக்கு ஸ்தோத்திரம். ஐயோ கடன் வாங்காதிருப்பாய், ஐயோ கடன் கொடுப்பாய் என்று சொல்லி ஆசீர்வதித்த தேவனை நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஒரு காயம்பட்ட தழும்புகளாக சுகம் கொடுத்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தோத்துரைக்கிறவே, எங்களுக்காக பாடுகப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கசையடையா அடிக்கப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். முள்முடி சூட்டப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சிலுவை சுமந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. சிலுவையில் அறையப்பட்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரத்தம் சிந்தி எங்கள் பாவங்களுக்காக கழுவினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா.
மரணத்தை சந்தித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டவரே ஸ்தோத்திரம். உயிர் தேர்ந்த தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. பரலோகத்துக்கு எழுதி சென்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அங்கிருந்த பரிசுத்த ஆவி அனுப்பினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. மீண்டும் இரண்டாம் வருகிற வரி இருக்கின்றவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கிருபையினால் எங்களை ரட்சித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியினால் அபிஷேகம் பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்நிய பாஷைகளை பேச வைத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் வரங்களை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆவியின் கனிகளை வளரக்கூடிய ஆற்றலை கொடுத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நம்பின பிள்ளைகளை வெட்கப்பட்டு போகாதவரை பாதுகாத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். மகிமை 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 மகிமையினாலே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை தேவனுக்கு ஸ்தோத்திரம். அங்கால பிரகாசத்துக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே கைகளில் நிறைந்தவரே. கவர்ச்சி நாயகனே கண்களில் நிறைந்தவரே. கரம் பிடித்தவரே கைவிட கண்மலையே. கரம் பிடித்தவரே கைவிட கண்மலையே. சொல்லுவோம். உமக்கே ஸ்தோத்திரம். ஆமே. உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உமக்கே ஸ்தோத்திரம் உயிருள்ள நாளெல்லாம். உமக்கே ஸ்தோத்திரம். கவர்ச்சி நாயகனே கண்களில் நிறைந்தவரே. கரம் பிடித்தவரே கைவிட கண்மலையே. கரம் பிடித்தவரே கைவிட கண்மலையே. ஆஹா அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொந்தமாக்குவோம் சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே. காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே. சொந்தமாக்குவோம் சுதந்தரிப்போம் இந்தியா இயேசுவுக்கே. காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே. இயேசுவுக்கே 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 இயேசுவுக்கே. இந்தியா இயேசுவுக்கே. எங்கள் பாரதம் இயேசுவுக்கே. இந்தியா இயேசுவுக்கே. எங்கள் பாரதம் இயேசுவுக்கே. ஜம்மு காஷ்மீர் இயேசுவுக்கே. பஞ்சாப் ஹரியானா இயேசுவுக்கே. ராஜஸ்தான் குஜராத் இயேசுவுக்கே. हिमाचल प्रदेश येसुवके 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 येसुवके
இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே. டெல்லி உத்தரகாண்ட் இயேசுவுக்கே, உத்தர பிரதேசம் இயேசுவுக்கே, மத்திய பிரதேசம் இயேசுவுக்கே, பீகார் ஜார்க்கண்ட் இயேசுவுக்கே, 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 இயேசுவுக்கே. இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே. அருணாச்சல் பிரதேசம் இயேசுவுக்கே, அஸ்ஸாம் சிக்கிம் இயேசுவுக்கே, நாகாலாந்து மணிப்பூர் இயேசுவுக்கே, மிசோரம் திரிபுரா இயேசுவுக்கே, 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 இயேசுவுக்கே. இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே. மேகாலய வெஸ்ட் பெங்கால் இயேசுவுக்கே, ஒடிசா சத்தீஸ்கர் இயேசுவுக்கே, மகாராஷ்டிர கோவா இயேசுவுக்கே, கர்நாடகம் கேரளா இயேசுவுக்கே, 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 இயேசுவுக்கே. இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே. ஆந்திரா தெலுங்கானா இயேசுவுக்கே, தமிழ்நாடு புதுச்சேரி இயேசுவுக்கே, லட்சத்தீவுகள் இயேசுவுக்கே, அந்தமான் நிக்கோபார் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, இயேசுவுக்கே. இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே. இந்தியா இயேசுவுக்கே, எங்கள் பாரதம் இயேசுவுக்கே. சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம், நல்லா உற்சாகமா போடுமா. இந்தியா இயேசுவுக்கே. நல்லா கையில தட்டி. காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே. சொந்தமாக்குவோம், சுதந்தரிப்போம், இந்தியா இயேசுவுக்கே. காஷ்மீர் முதல் குமரி வரை இந்தியா இயேசுவுக்கே. அப்படியே கைகளை ஏந்தி ஆண்டவர் ஆராதிச்சு. நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியா. அப்படியே சேர்ந்து பாடுங்க. நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவே கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், கடந்த நாட்களில் நடந்த காரியம் நினைத்து தினம் கலங்கினாலும், நடந்ததெல்லாம் நன்மைக்கேருவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறீர். நடந்ததெல்லாம் நன்மைக்கேதுவாய் என் தகப்பன் நீர் மாற்றுகிறீர்.
படுத்துறங்கி விழித்தெழுவேன். கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி விழித்தெழுவேன். கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். நீர் என்னை தாங்குவதால் தூங்குவேன் நிம்மதியாய். ஆம் தகப்பனே, நீர் என்னை தாங்குவதால் நாங்கள் தூங்குவோம் நிம்மதியாக. ஆமென். இந்த நாட்களிலுமாக வேதனைப்படும் ஐரோப்பிய தேசத்தில் வேதனைப்படும் மக்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். இத்தாலி, ஜெர்மன், பிரான்ஸ், ஸ்பெயின், போர்ச்சுகல், நார்வே, ஸ்வீடன், நெதர்லாண்ட்ஸ், சுவிட்சர்லாந்து, பல்கேரியா இன்னுமாக பிரிட்டன், இந்த நாடுகளாம் ஒப்புக் கொடுக்கிறோமான. இன்னும் ஐரோப்பிய தேசத்தில் இருக்கும் மீதவரை நாடு ஒப்புக் கொடுக்கிறோம். நாட்டில் வேதனைப்படும் மக்கள், நோயினால் துன்பப்படும் மக்கள், பொருளாதார சீர்குலைத்து இருக்கும் மக்கள், அங்கே பணிபுரியும் மருத்துவர்கள், செவிலியர்கள், துப்புரவு பணியாளர்கள் எல்லாருக்காக நாங்கள் வீடு ஒப்புக் கொடுக்கிறோம். அவர்களாம் நீ பெற்றெடுத்த உமது மக்கள். அந்த மக்களுக்கு நீர் ஆறுதலும் தேர்தலும் கொடுக்க நேற்று இன்றைக்கு நாங்கள் இந்த ஐரோப்பிய கண்டத்துக்காக ஜெபிக்கிறோம். நேற்று நாங்கள் ஆசிய கண்டத்துக்காக ஜெபித்தோம். இன்றைக்கு நாங்கள் ஐரோப்பிய கண்டத்துக்காக ஜெபிக்கிறோம். எல்லோருக்கும் அப்படியே மனதால் படியிட்டு அந்த தேசங்களை ஒப்புக் கொடுத்து அந்த தேசத்தில் இதன் மூலமாக ஒரு எழுப்புதலை ஆண்டவர் மீண்டும் சந்திக்க, மீண்டுமாக ஒரு எழுப்புதலை இந்த தேசங்கள் சந்திக்க ஆண்டவர் நல் புரிய வேண்டுமாய் மனதால் படியிட்டு ஆண்டு நாம் ஜெயிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோமப்பா. இந்த நாளிலும் ஐரோப்பா கண்டத்துக்காக ஜெபிக்கும்படி எங்களை ஆயத்தப்படுத்தினீரே, அதற்காக மக்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. அப்பா, உலகம் முழுவதும் இந்த கொரோனா வியாதியால் பாதிக்கப்பட்ட மக்கள் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த நாளில் நாங்கள் இந்த ஐரோப்பா தேசத்துக்காக விசேஷித்த விதமாக ஜெபிக்கும்படி எங்களை அழைத்து ஆயத்தப்படுத்தினவரே, அதற்காக மக்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த கண்டத்தை ஒவ்வொரு அப்பா இத்தாலி, ஸ்பெயின், நார்வே, நெதர்லாந்து, ஜெர்மன், பிரான்ஸ், பிரிட்டன், ஸ்வீடன் இன்னும் ஒவ்வொரு அந்த ஐரோப்பிய தேசத்துல ஒவ்வொரு பகுதிகளையும் அது கருத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. உம்மால் கூட ஆண்டவரே, நீ அந்த இடத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த விதத்திலும் அப்பா சோர்ந்து விடாதபடி ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் மாற்றிடமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஐரோப்பா தேசத்தில் தெய்வ பயத்தை நீர் மக்களுக்கு ஊட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. தெய்வ பயம் இல்லாமல் அப்பா தன்னுடைய வழியெல்லாம் சென்ற வழிதான், நான் சென்ற வழிதான் சரியான வழி என்று சொல்லி இருந்த அந்த மக்களுடைய மனங்களில் ஒரு மன மாற்றத்தை கொடுக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அப்பா, தெய்வ பயத்தோடு fear of God is the beginning of wisdom என்றபடியாக அந்த மக்கள் ஒரு தெய்வ பயத்தோடு வாழ்க்கை நடத்த அந்த மக்களோட இருக்கிற பாவங்கள், குற்றங்கள், குறைகள், அக்கிரமங்கள், மீறுதல்கள் எல்லாவற்றுக்காக நோக்கிறார்கள் ஜெபிக்கிறவையா. மன்னியும் அப்பா. அப்பா, என்று தானியேல் திறப்பின் வாசல் நின்று தன்னுடைய ஜனத்தாரின் பாவங்களுக்காக ஜெபித்த போது நீர் ஜெபத்துக்கு பதில் கொடுத்தீரே. அப்ப இந்த நாளிலும் நாங்கள் திறப்பின் வாசல் என்று இந்த ஐரோப்பா தேசத்து மக்கள் செய்த ஒவ்வொருவருடைய பாவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறவையா. உம்மால் கூடும் ஆண்டவரே, உமது கல்வாரி ரத்தம் அவர்களுக்காகவும் சிந்தப்பட்டதே. உமது கல்வாரி ரத்தத்தால் அவர்களை கழுவி சுத்திகரிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறவையா. அந்த மக்கள் மன மாற்றத்தோடு அப்பா தேவனை ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய மக்களாக அவருடைய விசுவாச கண்களை திறந்து விட வேண்டுமாய் ஜெபிக்கிறவையா. அந்த தெய்வ பயம் அவர்களுக்கு இருக்கட்டும். பாவ வாழ்க்கை மாறட்டும் ஆண்டவரே. பரிசுத்தமான வாழ்க்கைக்குள் அவர்கள் கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்க்கவர்கள் அப்ப அவர்கள் சுகித்திருப்பார்கள். எருசலேமே, அவரை நோக்கி பார்த்தவர்கள் சுகித்திருப்பார்கள், சுகமாய் வாழ்வார்கள் என்ற அந்த வேதத்தின் வசனம் அவர்களுக்குள் சென்று பாய்ந்து செல்ல வேண்டுமாய் ஜெபிக்கிறவையா. ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு அற்புத சுகத்தை நீர் கட்டளையிட வேண்டுமாய் உமது கரங்களுக்குள் ஒப்புக் கொடுக்கிறவையா. இனியும் எந்த பாதிப்புகளும் அந்த தேசத்துக்குள் வராதபடி அந்த ஐரோப்பா தேசம் முழுவதும் அப்ப தேவனுடைய ஆளுகைக்குள் உட்படுத்தப்பட வேண்டுமாய் உமது கரங்களுக்குள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறவையா. இயேசுவே, நீர் ஆண்டவர், நீர் ஒருவரே பரிசுத்தர் என்று மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவத்தை ஒரு மக்களுக்கு கொடுப்பீராக. அந்த 10 கட்டளைகளுக்கு விரோதமாக இன்னும் இந்த தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எது செய்கிறார்களோ, எந்த பாவங்கள் அப்ப அவர்கள் மேலும் இருக்கிறதோ எல்லாவற்றையும் நீர் மன்னித்து பரிசுத்தப்படுத்த ஜெபிக்கிறவையா. ஒவ்வொருவரையும் சுத்திகரிப்பீராக இயேசுவே, ஒவ்வொருவரையும் சுத்திகரிப்பீராக. அந்த பாவத்தை சம்பளம் மரணம் என்பதை அறிந்த மக்களாக அவர்கள் பாவத்திலிருந்து விலகி ஓடி வர கர்த்தர் அவர்களோடு கூட இருந்த உள்ளடத்தனமாய் அது கருத்துல கொடுக்கிறமையா. எருசலேம், எருசலேம், உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். எருசலேம், எருசலேம்,
உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே பூரண சுகம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே பூரண சுகம். எருசலேம் எருசலேம், உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். கர்த்தர் உன்மேல் மனம் இறங்குகிறார், ஆதரவாய் எழுந்து நிற்கின்றார். கர்த்தர் உன்மேல் மனம் இறங்குகிறார், ஆதரவாய் எழுந்து நிற்கின்றார். தயை செய்யும் காலம் வந்தது, குறித்த நேரமும் வந்து விட்டது. தயை செய்யும் காலம் வந்தது, குறித்த நேரமும் வந்து விட்டது. விழித்தெழு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். விழித்தெழு சீயோனே, வல்லமையை தரித்துக்கொள். எருசலேம் எருசலேம், உன்னை சிநேகிப்போர் சுகித்திருப்பார்கள். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே பூரண சுகம். ஆம் தகப்பனே, எருசலேமின் ஆண்டவர் இயேசுவை அவர்கள் சிநேகிக்கும் மக்களாக இருக்க, அப்பா அப்படி சிநேகிக்கும் போது அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனைகளுக்குள்ளே பூரண சுகம் உண்டாக நீர் அந்த மக்கள் ஒவ்வொருவருமை சிநேகிக்கும் மக்களாக நீர் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் மனமிரங்கும் கர்த்தராக இருந்து அவர்களுக்கு இரக்கம் காட்டுங்க ஆண்டவரே. அப்ப நீர் எழுந்து ஆதரவாய் அவர்களுக்காக தயவு செய்யும் காலம் வந்ததே. அந்த தயவு செய்யும் இந்த காலத்திலாவது அந்த மக்கள் மனமாறி உம்மை ஏற்றுக்கொள்ள, அப்ப உண்மையே ஆராதிக்க, உண்மை மகிமைப்படுத்த நீர் அவர்களை உமது பிள்ளைகளாக அரவணைத்து ஏற்றுக்கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது கரங்களுக்குள்ள அந்த ஐரோப்பிய தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களையும் உமது கரங்களுக்குள்ள ஒப்பு கிடக்கிறோம் ஐயா. உமது குறித்த நேரம் வந்துவிட்டதே, தயவு செய்யும் காலம் வந்துவிட்டதே. இரக்கங்களின் தகப்பனே, அந்த மக்கள் மேல் இறங்கும் ஐந்தவரே, இறங்கும் அப்பா. அவர்கள் பாவங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் உம்மால் கூடும் ஆண்டவரே. உமது கல்வாரி இரத்தத்தால் கழுவி, அந்த கல்வாரி இரத்தம் ஒன்று கூட வீணாகி போய்விடாதபடி ஒவ்வொரு மக்களையும் கழுவி சுத்திகரித்து அந்த மக்கள் பரிசுத்தமான வாழ்க்கைக்குள் கடந்து வருடமாய் ஜெபிக்கிறோம் ஐயா. அந்த கொள்ளை நோய் மேலும் பாதிக்காதபடி அது முற்றிலும் அழிந்து விட்டது என்று காரணம் நீ சொன்னீரே. உன் அலங்கத்துக்குள்ளே பூரண சுகம் என்று சொல்லி, அரண்மனைகளுக்குள்ளே பூரண சுகம் என்று சொன்னீரே. அந்த பூரண சுகம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டுமாய் மது கருத்தில் ஒப்பு கிடக்கிறோம் ஐயா. எல்லாவற்றையும் மது கரங்களுக்குள்ள ஒப்பு கிடக்கிறோம். ஐரோப்பா தேசம் முழுவதும் சமாதானத்தோடு சுகித்திருக்கக்கூடிய மக்களாக இருக்க நீ ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு இடத்திலுமாய் உமது கரங்களுக்குள்ள ஒப்பு கிடத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அடுத்த செய்திக்குள்ள கடந்து செல்வோம். பிரியமானவர்களே, நாம் தொடர்ந்து தேவனும் குடும்பம் என்ற தலைப்பிலே ஆதாமின் குடும்பத்தை பார்த்தோம், நோவாவின் குடும்பத்தை பார்த்தோம், ஆபிரகாமின் குடும்பத்தை பார்த்தோம், ஈசாக்கின் குடும்பத்தை பார்த்தோம், யாக்கோபின் குடும்பத்தை பார்த்தோம், யோசேப்பின் குடும்பத்தை பார்த்தோம், மோசேயின் குடும்பத்தை பார்த்தோம், யோசுவான் குடும்பத்தை பார்த்தோம், தேபோராள் தீர்க்கதரிசி குடும்பத்தையும் பார்த்தோம். இதன் வழியாக தேவன் குடும்பங்கள் வழியாக என்னென்ன சத்தியங்களாம் வெளிப்படுத்தியிருக்காரு, ஏன் குடும்பத்தை தேவன் முன்னிறுத்தி வைத்திருக்கார் என்பதை நாம் பயின்று கொள்ளலாம். தேவனுடைய திட்டத்தில் குடும்பம் தான் மிக மிக அவருக்கு சித்தமான விருப்பமான ஒரு அமைப்பு. ஏன்னா அதை அவரே உண்டாக்கினார். அதனால அதுல ஒரு என்றைக்குமே ஒரு பெரிய பாசமும் நேசமும் இருக்கும் அந்த குடும்பத்திலே. அந்த குடும்பத்தின் மேல் அவர் என்றைக்குமே ஒரு அக்கறை கண்டிப்பாக இருக்கும். அதனாலதான் தொடக்க நூலிலிருந்து அவர்களை நான் ஊழியர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது குடும்பம் எடுத்துக்கொண்டாலும் சரி, ஆண்டரை பற்றி ஊழியம் குடும்பம் எல்லாமே கலந்தரை இருந்ததை நாம் பார்க்கிறோம். வேறுபடுத்தி கிடையாது. ஊழியம் தனியா அவர் போயிட்டு செய்யற மாதிரி இல்ல, எல்லாம் ஒன்றுபட்டு குடும்பம் தான் ஊழியம், ஊழியம் தான் குடும்பம், வாழ்க்கை தான் குடும்பம். இந்த மாதிரி ரெண்டும் பின்னி பிணைத்திருப்பதாகத்தான் தேவன் படைத்திருந்தார். ஆண்டவர் சொல்றதை கேட்டு செய்யறதா ஊழியம். நாம நினைச்சு பேசுறது ஊழியம் இல்லைங்கிறத தெளிவாக அவர் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளுமாக 5வது நியாயாதிபதியாக வருகிற கிதியோனை பற்றி நாம் பார்க்கிறோம். பிரைஸ் தி லார்ட். நிறைய பேர் கிதியோனை பற்றி படித்திருப்பீர்கள், நிறைய பேர் கேட்டிருப்பீர்கள். ஆகியும் இந்த சத்தியத்தை மீண்டும் ஆண்டவர் நாளுமாக நம்மோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறார். வாசிப்போம். நியாயாதிபதிகள் நீதி தலைவர்கள் 6ஆம் அதிகாரம் 11 - 14 வரை வாசிப்போம். நீதி தலைவர்கள் நியாயாதிபதி புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11 - 14 வரை வாசிப்போம்.
அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரனாகிய யோவாசின் ஊராகிய ஒப்பிராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவருடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவையெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானேன்? கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்புக் கொடுத்தாரே என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயிலே என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன், ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானியரை முறியடிப்பாய் என்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இன்னைக்கு நாம் பார்க்க போகும் கிதியோனை பற்றி தேவனுக்கும் தேவனுடைய தூதருக்கும் அவனுக்கு நடந்த உரையாடலின் முக்கிய பகுதியை இன்னைக்கு நாம் பார்த்தோம். இதற்கு முன்னாலே ஏன் இப்படிப்பட்ட ஒரு காரியம் நடந்தது என்று நாம் அறியணும். வாசிப்போம் நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். என்ன அந்த பொல்லாப்பு? தேவன் அருவருக்கிற காரியங்கள். தேவன் அருவருப்புற தேவன் அருவருப்புற காரியங்கள் என்னது? பிற தெய்வங்களை வழிபடுறது. பிற தெய்வங்களை வழிபடுது. இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எப்பொழுதும் இதே வேலையா போச்சு. ஏன் அவர்களுக்கு அது மாதிரி வேலையா போச்சு? அவங்களுக்கு எகிப்தில் 430 வருஷம் அடிமையாக இருந்த பொழுது அவளுக்கு இதுதான் நம்ம தெய்வம், தெய்வத்தை மகிமை பற்றி தெரியல. அவளுக்கு ஆபிரகாமின் தெய்வம், ஈசாக்கின் தெய்வம், யாக்கோபின் தெய்வம் மட்டும்தான் தெரிந்திருந்தது ஒழிய அந்த தெய்வத்தின் மகிமை மாட்சியும் தெரியல. 40 வருடம் பாலைவனத்து வாழ்க்கையில் இருந்து கற்றுக் கொடுத்து வந்தார். பாலைவனத்தை கற்றுக் கொடுத்தவங்கன்னா பாலைவனத்தை செத்து போயிட்டார். மீதி இருந்தது கானான் தேசத்துக்கு வரை ஜோசுவா சொல்லுகிறார், நானும் என் வீட்டாருமோ ஆண்டவரே, நீங்கள் யாரை சேவிப்பீர்கள் கேட்டவன் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னார். ஆனால் அந்த மக்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த வாழ்க்கையில ஏற்றி நம்ம முழுமையாக வெளியே வராதுனாலே எந்த ஊர்ல தங்கி இருக்கிறாங்களோ அந்த தெய்வத்தை உடனே பிடிச்சுக்குவாங்க. எமோரியட்ட போனா எமோரியர் தெய்வம், எபூசியத்தை போனா எபூசியரின் தெய்வம், அப்படி ஒவ்வொரு தெய்வங்களா பிடிச்சு அது பின்னால சுற்றி திரிந்து கொண்டிருந்தார்கள். யாரு? இந்த இஸ்ரவேல். ஆண்டவர்களை ரொம்ப இது மாதிரி வெளியே போறப்ப யாராவது ஒரு எதிரியை வரைச்சு அவங்க கையில அது மாதிரி இங்க வாசிப்போம். 6ஆம் வசனம் 1ஆம் வசனம். பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களை 7 வருஷம் மீதியானியரின் கையில் 7 வருஷம் மீதியானியர் கையில் என்ன பண்ணாரு? ஒப்பு கொடுத்தார். இப்ப எதுக்காக சொல்றான் கிதியோன், ஆண்டவர் எங்களுக்கு மீதியான கையில் இப்படியே ஒப்பு கொடுத்தாரு சொல்லி கேட்கிறேன். ஏன் கேட்கிறா? அவர்கள் பொல்லாப்பை செய்தார். என்ன பொல்லாப்பு நாம பார்த்தோம். அடுத்ததாக 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். இஸ்ரவேலர் விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பி வந்தார்கள். 3 குடியினர். மீதியானியர், அமலேக்கியர், கிழக்கத்தி புத்திரர். கிழக்கு 3 பேர் எப்பொழுதும் ரெகுலரா வர்றாங்க. ஒரு நாள் வந்துட்டு போயிட பிரச்சனை கிடையாது. ஒவ்வொரு இடம் எப்ப வருவாங்க வாசிப்போம். அடுத்தது விதை விதைத்திருக்கும் பொழுது மீதியானியரும் எப்ப விதை வைத்து நல்லா பலன் கொடுக்கிற நேரத்துல வந்து பலனெல்லாம் அறுத்துட்டு என்ன பண்ணாங்க? எடுத்துட்டு போயிடுவாங்க. அடுத்தது 4ஆம் வசனம் வாசிப்போம். அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளையும் வைக்காதே போவார்கள். எல்லாத்தையும் வளர்த்து வைப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிறாங்க. இதுதான் மீதியானது செய்த. மீதியான ஒரு வெட்டிக்கிளிகளை போல அவர்கள் தங்கள் மிருக ஜீவன்களோடும் தங்கள் கூடாரங்களோடும் வெட்டுக்கிளிகளை போல திரளாய் வருவார்கள். அவர்களும் அவர்கள் ஒட்டகங்களும் எண்ணி முடியாததா இருக்கும். இந்த பிரகாரமாக தேசத்தை கெடுத்து விட அதிலே வருவார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேலர் மிகவும் சிறுமைப்பட்டார்கள். இப்படி மீதியானியராலே இஸ்ரவேல் மக்கள் என்ன பண்ணார்கள்? மிகவும் சிறுமைப்பட்டார்கள். இந்த சிறுமைக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு காரணம். யாரை விட்டுவது? ஆண்டவரை விட்டு விலகி உண்மையுள்ள தேவனை ஆராதனை செய்யாமல் அவர்களாக ஏற்படுத்தி கொண்ட பாகாலின் தெய்வங்களை அவர்கள் வழிபட்டுக் கொண்டிருந்த காரணத்தினால்தான் ஆண்டவர்கிட்ட கொடுத்தார். அவர்கள் இப்படியாக கஷ்டப்பட்டு பயிர் விளைவிப்பாங்க, கஷ்டப்பட்டு ஆடு பெருக்கிறக்கும் மாடு பெருக்கிறக்கும் கழுத பெருக்கிற எல்லாத்தையும் மொத்தமா அள்ளிட்டு இதனால் ஊருக்குள்ள குடியிருக்க முடியாதவங்க எங்க போய் குடியிருக்காங்க? 2ஆம் வசனம் வாசிப்போம்.
மீதியானின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் இஸ்ரவேல் புத்திரர் மீதியானின் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைக்கலங்களாக்கி கொண்டார்கள். சொந்த வீட்டுல குடியிருக்க முடியல, வந்தாலும் எல்லாத்தையும் பிடிக்கிட்டு அவங்களையும் உயிரை கொண்டு போயிடும். எப்படி பயந்த ஒரு வாழ்க்கை, எப்படி பயந்த ஒரு வாழ்க்கை. எகிப்திலே உள்ள அடிமைத்தனத்தில் ஆண்டவர் மீட்டுக் கொண்டு வந்தா அந்த தேவனை விட்டுட்டு விளையாடுறார்கள், வழி விலகினார்கள். அடுத்து 8ஆம் வசனம் வாசிப்போம். கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசி அவர்களிடத்திற்கு அனுப்பினார். அவன் அவர்களை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நான் உங்களை எகிப்திலிருந்து வரவும் அடிமைத்தன வீட்டிலிருந்து புறப்படவும் செய்து எகிப்தியர் கையின் என்றும் உங்களை ஒடுக்கின யாவருடைய கையின் என்றும் உங்களை ரட்சித்து அவர்களை உங்களுக்கு முன்பாக துரத்தி அவர்கள் தேசத்தை உங்களுக்கு கொடுத்து இதெல்லாம் பண்ண என்ன பண்ண அங்கேருந்து கூட்டிட்டு கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு வந்து எகிப்தியர்களை விடுவித்து அவர்களை துரத்தி விட்டு அங்க எபிஎஸ்சியர் எபூசியர் உங்களுக்கு கொடுத்து அடுத்தது நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்றும் நீங்கள் குடியிருக்கும் அவர்கள் தேசத்தில் உள்ள எமோரியருடைய தேவர்களுக்கு பயப்படாதீர்கள். அவர்கள் குடியிருக்கும் தேசத்திலுடைய எமோரியன் தேசத்துக்கு எமோரியன் தேவர்களுக்கு பயப்படாதீர்கள் என்றும் உங்களுக்கு சொன்னேன். நீங்களோ என் சொல்லை கேளாதே போனீர்கள் என்கிறார். அப்ப இப்படிப்பட்ட அடிமைத்தனத்துக்கு காரணம் என்னவென்றா, தேவன் எந்த தெய்வத்தை வழிபட சொல்லுகிறார் அவரை வழிபடணும். வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன் தான் யெகோவா தேவன், அவரைத்தான் வழிபடணும். அதை விட்டுட்டு இவர்கள் எமோரியரின் தெய்வத்தையும் எபூசியரின் தெய்வத்தை வழிபட்டுக் கொண்டதுனாலே தேவனுக்கு அருவருக்கும் காரியங்களை செய்தார். இன்றைக்கு நம்முடைய மக்களும் இப்படித்தான் அருவருக்கும் காரியங்களை செய்தார். ஜாதகம் பார்க்கணும், நல்ல நேரம் பார்க்கணும், கையில தாயத்தை கட்டணும், இடுப்புல தாயத்தை கட்டணும், கழுத்துல தாலி கயிறுல தாயத்தை கட்டணும், காலில் கயிறு கட்டணும், கையில கயிறு கட்டணும். ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடமா? இல்லையே. எங்கிருந்து கற்றுக்கொண்டோம்? எபூசியர்கள் நம்ம சுற்றி இருக்கிற எமோரியர் சுற்றி இருக்கிற வாழ்கின்ற தேசத்திலே சுற்றி இருக்கும் மக்கள் என்ன செய்கிறார்களோ அதை செய்கிறோம். அவர்கள் செய்வது போல சிலை வழிபாடுகளுக்கு கடந்து செல்கிறோம். அதைத்தான் தேவனுக்கு என்ன பண்ணாரு? வெறுக்கிறார். உங்களை சுற்றி இருக்கிற எமோரியர் மக்கள் வழங்கும் தெய்வத்தையும் அவருடைய வழிபாடுகளை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்றுதான் ஆண்டவர்களை மீதியான கையில் ஒப்புக் கொடுக்கிறார். அடுத்து வாசிப்போம் 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 3 வாசிப்போம். இந்த 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் முழுவதும் அவர் எப்படி இந்த வேற்று தெய்வங்களை இவர்கள் வழிபட்டு வந்தார்கள் சொல்லுகிறார். 3ஆம் அதிகாரம் 5, 6, 7. இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் ஆகிய இவர்கள் நடுவிலே குடியிருந்து அவர்களுடைய குமாரத்திகளை விவாகம் பண்ணி தங்களுடைய குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடுத்து அவர்கள் தேவர்களை சேவித்தார்கள். அவர்கள் தேவர்களை என்ன பண்ணாரு? சேவித்தார்கள். ஆண்டவர்கள் என்ன பண்ண சொன்னாரு? துரத்தி விடுங்கன்னு சொன்னாங்க. உங்க கூட நீங்க வச்சிருக்காதீங்க, இவங்க துரத்தி விட்டுருங்கன்னு சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? அவர்கள் கூடவே பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் அவர்கள் தேவர்களையும் சேவித்தார்கள். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து தங்கள் தேவனாகிய கர்த்தரை மறந்து பாகால்களையும் தோப்பு விக்கிரகங்களையும் சேவிக்கிற போது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபம் உண்டவராகி அவர்களை மெசொப்பொத்தாமியாவின் ராஜாவாகிய கூசான் ரிஷதாலியின் கையிலே விற்று போட்டார். எப்ப இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருதுன்னா இவர்கள் கூட இருக்கிற கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏலியர், எபூசியர் இவர்களுடைய குமாரத்தில் விவாகம் செய்து அவருடைய தெய்வங்களை என்ன பண்ணார்கள்? வணங்க சேவிக்க ஆரம்பித்தார். வணங்க ஆரம்பித்த உடனே தேவன் அவரை விட்டுட்டு வேற தெய்வத்தை வேற காரியங்களை வழிபட போறப்ப தேவன் கோபம் உண்டவராகி இஸ்ரவேல் மக்களை யாத்திரை தொகுப்பு மீதியானத்தை இப்படித்தான் தேவன் ஒப்பு கொடுத்தார். வாசிப்போம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம். இதெல்லாம் ஏன் நடந்தது என்றால் நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அக்காலத்திலே இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. எப்படி ஒரு சந்ததி வரும்? தாயுதப்பட்ட ஒரு சந்ததி. நாம எந்த தெய்வத்தை வழிபோம் அந்த தெய்வத்தை வழிபட தெரியும்.
இப்ப என்ன மீறி வாசிப்பு வந்த வசனத்தை? அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட மரணம் அடைந்த பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பிற்று. எங்க வந்துச்சு சந்ததி? அப்ப தாய் தப்ப என்ன பண்ணல? சொல்லி கொடுக்கல. இன்றைக்கு இந்த பார்த்து கொண்டிருக்கும் மக்களே, எத்தனை பேர் உங்கள் குடும்பங்களை இயேசுவின் அன்பை பற்றி கற்றுக் கொடுக்கிறீர்கள்? இயேசுவின் ரத்தத்துக்குரிய மகிமை பற்றி கற்றுக் கொடுக்கிறீர்கள். விழாக்கள் கொண்டாடுகிறோம், கோயிலுக்கு போறோம், எல்லாம் செய்யறோம். வீட்டில் உட்கார்ந்து எத்தனை பேர் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறோம்? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தாலும் தேவனை பிள்ளைகள் அறியவில்லை. டியூஷன் கூட்டு போறோம். இன்னைக்கு நிறைய பேர் இந்த நாள்ல கூட டியூஷனுக்கு அனுப்பணும் பாக்குற பிள்ளைகளை. லாக்டவுன் பீரியட்ல என்னைக்கு எக்ஸாம் தெரியாது, நடக்குமான்னு தெரியாது. ஆனால் பிள்ளைகளை டியூஷனுக்கு போறோம், பிள்ளைகளை உட்கார்ந்து படிக்க வைக்கிறோம். வேதத்தை பற்றி கற்றுக் கொடுக்கிறீர்களா? இந்த நாள்ல வீட்டுல உட்கார்ந்து பைபிளை பற்றி பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறீர்களா? ஆண்டவர் இப்படிப்பட்ட நாட்களில் கொடுத்தால் கூட நாங்கள் செய்ய மாட்டோம் என்பதை உறுதியாக இருக்கிறோம். எவ்வளவு மேன்மையுள்ள திருத்தலாக இருக்கிறோம். ஒரு சில குடும்பங்கள் செய்திங்க கண்டிப்பா. அதற்காக ஆண்டவர் நான் சோதரிக்கிறேன். செய்யாத குடும்பங்கள் இதுவரைக்கும் சேர்ந்து தியோமன முடியாத நாட்கள் இருந்தது. இன்னைக்கு எவ்வளவோ நேரம் இருக்கு, வீட்டுல எவ்வளவோ நேரம் இருக்குது. சமைக்கிற வேலை, துவைக்கிற வேலை, பாத்திரங்களை வேலை தர வீட்டுல வேலைகள் கிடையாது. வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து இது செய்தால் பாதி நேரம் 12 மணி நேரத்துக்கு மேல ஆண்டோடு உட்கார்ந்து வாய்ப்பு. ஏன் இதை பயன்படுத்த மாட்டேங்கணும்? யாரு பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்? பிதாக்கள் கற்றுக் கொடுக்கணும். வாசிப்போம். உபாகமும் இணைச்சட்ட நூல் 6ஆம் அதிகாரம் 5-6 வாதியும் இணைச்சட்ட நூல். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவுது. யார் இருதயத்தில் முதல்ல இருக்கணும்? பெற்றோர் இருதயத்தில் முதல்ல. பெற்றோர் இருதயத்தில் முதல்ல இருக்கணும். பெற்றோர் இருக்க முதல்ல இருக்குதான் பாருங்க. அடுத்தது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. எப்படி போதிக்கணுமா? கருத்தாய். சாமியார் கிளாஸ் சொல்லி கோயில சொல்லி கொடுக்கல, சிஸ்டர் பிபிஎஸ் கிளாஸ் வைக்கல, ஒகேஷனல் பைபிள் கிளாஸ் வைக்கல, அவங்க கேட்டஸ் கிளாஸ் எடுக்கிறது இல்ல, எடுக்கிற டீச்சர் சரியா எடுக்கல. குறை சொல்லிக் கொண்டே வாழ்கிற எகிப்திய வாழ்க்கை, பாலைவனத்து வாழ்க்கை, முறுமுறுக்கிற வாழ்க்கை. அவங்க சொல்லிக் கொடுக்கறது தேவையில்லை. சொல்லிக் கொடுக்கிறது யார்? வேதம். யார்? பெற்றோர். எப்படி சொல்லணுமா? கருத்தாய். ஏதோ தானும் இல்ல. படிச்சியா, பாத்துட்டியான்னு கேட்கறது இல்ல. என்னத்தை படிச்ச, என்னத்தை பார்த்த, என்ன புரிஞ்ச கேட்கணும். உட்கார்ந்து பெற்றோர். படிக்காத பெற்றோர் பிள்ளைகள் படிக்கலன்னா டியூஷன் கொண்டு வரணும். ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு ஒரு டீச்சர். அதெல்லாம் கருத்தா பார்க்க தெரியுது. ஆனால் வேதத்துக்குள்ள வரப்ப கருத்தாய் பார்ப்பது கிடையாது. தேவனை பற்றி வரப்பது கருத்தாய் பார்ப்பது கிடையாது. ஏதோ ஒரு ஏடிஎம் கார்டு போல ஆண்டவர். தேவைன்னா ஆண்டோட போய் கேட்கணும். அதுக்கு கோயிலுக்கு போகணும். தேவைன்னா ஒரு பொருத்தரை சேரும், தேவைன்னா ஒரு நடைபயணம், தேவைன்னா ஒரு பாத யாத்திரை, தேவைன்னா போய் முடிய கொடுத்துட்டு வரணும். இதுதான் நம்முடைய வேண்டி ஜெபங்களாக இருக்கிறது. உடைய தேவனை பற்றி கருத்தாய் என்ன பண்ணணும்? உன் பிள்ளைகளுக்கு போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்து இருக்க. எப்பெல்லாம் நீ உன் வீட்டில் உட்கார்ந்து, இப்ப உட்கார்ந்து இருக்கோம். அடுத்தது, வழியில் நடக்கிறது வேலையே கிடையாது. அப்புறம் படுத்துக் கொள்ளுகிற போதும், இப்ப வீட்டுல படுத்திருக்கும் போது என்ன கதை பேசணும்? சினிமா கதை இல்ல, டிக்டாக் கதை இல்ல, பேஸ்புக்ல வர காரியங்களை பகிர்ந்து கொள்வதில்லை. தேவன் சொன்ன காரியத்தை பகிர்ந்து கொள்ளணும். எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி அவைகளை உன் கையின் மேல் அடையாளமாக கட்டிக் கொள்வாயாக. அவைகள் உன் கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாய் இருக்க கடவுது. ஆண்டோட வார்த்தை எல்லாம் வீட்டுல வைக்கணும் சொல்லி சொல்லுங்க. கையில எப்போதும் பைபிள் இருக்கணும் சொல்லு. எத்தனை பிள்ளைங்க வீட்டுல பைபிள் எடுத்து படிக்கிறாங்க? எத்தனை பெற்றோர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள்? இது ஃபாதர்ஸோ சிஸ்டர்ஸோ கற்றுக் கொடுக்குற வேலை அல்ல. புது நம்பிக்கை கூட கற்றுக் கொடுப்பாங்க, உறுதி புத்தகத்தை கற்றுக் கொடுப்பாங்க, மேரேஜ் கிளாஸ் போனா கற்றுக் கொடுப்பாங்க. அவங்க தினத்தோறும் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு ப்ரீச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? அப்படின்னா உங்க பிள்ளைங்களை விடுவீங்களா? முதல்ல சாமியார் கண்ணுக்கு தப்பித்து பிள்ளைகளை கூட்டு போற பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? கிளாஸ் நடக்குவாங்க, சாமியார் கண்ணு வாடா வாடா வாடான்னு கூட்டு போற பெற்றோர்கள் எத்தனை பேர் இருக்கீங்க? எல்லாத்துக்கும் ஆண்டவர் கணக்கு சொல்லணும், சும்மா இல்லையாது. ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்தது யூத் மீட்டிங் நடக்கும். எல்லா மக்களும் விட மாட்டாங்க. ஏன்? ஆண்டவர் பத்தி தெரிந்திடக்கூடாது அக்கறை. நன்றாக யோசித்து பாருங்க.
இப்படிப்பட்ட ஜனங்கள் இஸ்ரவேலில் இருந்ததாலே ஆண்டவரை பற்றி அறியாத ஜனங்கள் நாம் வாசித்தோம். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். அக்காலத்தில் இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடனே சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியையையும் அறியாத வேறொரு சந்ததி வந்ததுனால அதனால அவங்க என்ன செஞ்சாங்க, கூட இருக்கவங்க என்ன பண்றாங்களோ அதை பண்ண ஆரம்பிச்சாங்க. கூட இருக்க எமோரியர், எபூசியர், ஏத்தியர் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்களோ அதை பண்ணாங்க. இன்னைக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கலன்னா உங்கள் பிள்ளைகளும் நாளைக்கு இப்படித்தான் சுற்றி இருக்கிற பிரஜாதி மக்கள் என்ன செய்யறோம் அதை கற்றுக்கொள்ளும். அதை பார்த்துத்தான் இன்றைக்கு நாம எல்லாம் நல்ல நேரம் பார்க்கணும். ஒரு திருமணம் கோயில வைக்கிறோம், திருமணம் கோயில வைக்கிறோம், என்ன நேரத்தை வைக்கிறோம்? நல்ல நேரம், நல்ல நேரம். 2ஆம் வத்திக்கான் சங்கத்துக்கு முன்னால ரெகுலர் திருப்பலியில தான் திருமணம் நடக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கலாம் 6:30 மணிக்கு திருமணம், 6:30 மணிக்கு தான் திருமணம் நடக்கும். தனி பூசையெல்லாம் கிடையாது, ஞாயிற்றுக்கிழமையில கல்யாணமே கிடையாது. ஆனா அந்த பூசைக்கு நேரத்துக்கு அவங்க வரணும், இல்லைன்னா ஃபாதர் மட்டும் மாசம் வச்சுட்டு போயிடுவார். இவங்க வரணும்னு வெயிட் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்த மாதிரி தனி பூசை வச்சுதான் என்ன பண்ணாங்க, இவர்கள் 10 மணிக்கு பூசைனா 11 மணிக்கு வருவாங்க. வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, 11:30க்கு நல்ல நேரம் முடியுது ஃபாதர், நீங்க என்ன ஜெபம் சொன்னீங்களோ அதெல்லாம் அப்புறம் பார்த்துங்க, நீங்க அதெல்லாம் அப்புறம் பார்த்துங்க, எங்களுக்கு தேவை 11:30 மணிக்குள்ள தாலி கட்டணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஃபாதர் அங்க வந்து நிறைய மக்கள் கப்புள்ஸ் நிறைய பேர் வந்திருப்பாங்க, புரஜாதி மக்கள் வந்திருப்பாங்க, நம்ம மக்கள் வந்திருப்பாங்க. ஒரு நல்ல செய்தியை கொடுத்தா அவங்களுக்கு பலனுள்ளதாக இருக்குன்ட்டு ஒரு நல்ல செய்தியை கொடுக்கணும். உடனே ஓதிய சட்ட ஒரு சீட்டை கொடுத்து அனுப்புவாங்க. முன்னாலே அப்படியே கையை காட்டுவாங்க. மணி 11:20 ஆயிடுச்சா, 10 நிமிஷத்துல முடிக்கணுமா, முடிச்சு தாலி கட்டணும். இப்படி இருக்கிற ஒரு கிறிஸ்துவ சமுதாயம், தேவன் படைத்ததெல்லாம் நல்லது என்று படைத்தார். நம்முடைய கத்தோலிக்க திருச்செயல் இது நல்ல நேரம் குறிப்பிடப்படவில்லையே. எங்கேருந்து வந்துச்சு நல்ல நேரம்? புறஜாதியார் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு வர ஆண்டு சொன்ன வார்த்தையை சொல்லிக் கொடுக்காதனாலே அதை கற்றுக்கொள்கிறோம். எத்தனை தட்டு வைக்கிறோம்னு பார்க்கிறோம். யாருக்கு? பொண்ணு வீட்டுக்கு சீர் வைக்கிறதுக்கு எப்படி வைக்கணும், தட்டை வைக்கணும், எத்தனை எண்ணிக்கை இருக்கணும், பணம் எத்தனை தட்டு எடுத்துருக்கணும், யார் எடுத்துருக்கணும், ஒத்தப்பட எட்டப்படல யார் கற்றுக் கொடுத்தது? யோசித்து பாரு. தேவன் கற்றுக் கொடுத்தாரா? செழிப்பா செய்யுங்க, செய்ய வேண்டாம்னு சொல்லல. தேவன் கற்றுக் கொடுத்த நீங்க செய்யுங்க. பார்த்தோம் ஏற்கனவே ஈசாக்கு திருமணமாக போவது எலியாசார் போனவர் பெண் வீட்டுக்கு போய் சீதனத்தை கொடுத்துட்டு வந்தார். ஏன் அது மாதிரி செய்ய மாட்டோம் நம்ம? ஏன் பெண் வீட்டார் சீதனம் கொடுக்கறாங்க? அன்னைக்கு பெண் வீட்டாருக்கு சீதனத்தை கொடுத்துதான் பெண்ணை கூட்டு இருந்தாங்க. நம்ம பொண்ணுடனே கேட்கிறோம், வேதத்தில் உள்ளதை படிக்கிறோம், பிரஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அதிலே திளைத்திருக்கிறோம். ஏன்னா வேதத்தை பற்றி உங்களுக்கும் உங்கள் மூதாதையர் கற்றுக் கொடுக்கிறோம். அதனால எல்லாரும் யாரை பின்பற்ற ஆரம்பித்தார்கள்? பிரஜாதி தெய்வங்களை பின்பற்ற ஆரம்பித்தார்கள். அதனால இன்றைக்கு தேவன் இந்த வார்த்தையை சொல்லி அடுத்ததாக வாசிப்போம். 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். இஸ்ரவேலு விதை விதைத்திருக்கும் போது மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்தி புத்திரரும் அவர்களுக்கு விரோதமாக எழும்பி வந்து அவர்களுக்கு எதிரே பாளையம் இறங்கி காசாவின் எல்லை மட்டும் நிலத்தின் விளைச்சலை கெடுத்து இஸ்ரவேலிலே ஆகாரத்தை ஆகிலும் ஆடு மாடுகள் கழுதைகளையாகிலும் வைக்காதே போவார்கள். இப்படிப்பட்ட ஒரு காரியம் அவர்களுக்குள்ளே நடந்து ஒரு இழப்பை சந்தித்துக் கொண்டே வந்தார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால் தேவனை சேவிப்பதற்கு விட்டுட்டு பிரஜாதி தெய்வங்கள் என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் செய்யும். கண்டிப்பாக நன்றால் தெரிந்து கொள்ளுங்கள் அன்பு சகோதர சகோதரிகளே. உங்களுக்கு கேட்பதற்கு மனசு சங்கடமா இருக்கலாம். ஆனால் தேவன் இதனால என்னென்ன செய்ய போறாங்க கிதியோன் விட நீங்க பாருங்க. நீங்க கிதியோன் வந்து முழுமையா நீங்க கேளுங்க, கடைசி வரைக்கும் கேளுங்க. பாதி அப்படியே நிப்பாட்டி போயிடாதீங்க, முழுமையாக நீங்க கேளுங்க. இதனால் என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் பின்னால இருந்து பாருங்க. வாசிப்போம். இப்பொழுது 6ஆம் அதிகாரம் 11 வாசிப்போம். அதற்கு பின்பு கர்த்தருடைய தூதனானவர் வந்து அபியேஸ்ரியனான யோவாசின் ஊராகிய ஓப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன் கிதியோன் கோதுமையை மீதியானியரின் கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். இப்ப மீதியானியருடைய கைகள் நீப்பதற்கு ஆண்டவர் அவருடைய சத்தத்தை ஒரு தீர்க்க தரிசி கொண்டு சொன்னாரு. அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு ஆளை செலக்ட் பண்ணார். அந்த ஆள் தான் யாரு? கிதியோன். கிதியோன் பலசாலியா? இல்ல. அவனுக்கு பெரிய வல்லம் இருந்துச்சா? இல்ல. போர் வீரனா? இல்ல. பயந்தாங்கொழியா தைரியசாலியா? பயந்தாங்கொழி. ஆண்டவர் ஒரு பயந்தாங்கொழியை தேர்ந்தெடுக்கிறார். யாரெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க? பயந்தாங்கொழி பக்கத்துல பார்த்து கேளுங்க. பயந்தாங்கொழியா கேளுங்க பக்கத்துல.
பயந்தாங்கோலியா இருந்தா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணாரு? இன்னைக்கு அழைக்கிறார். ஆமென். என்ன சொல்லி கூப்பிடுறாரு? கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி பராக்கிரமசாலி பராக்கிரமசாலியே என்ன சொல்றாரு? கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அப்படியே பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பராக்கிரமசாலியே பராக்கிரமசாலி கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நீங்க ஒரு பயந்தாங்கோலி, உங்களுக்கு பலன் இல்ல, ஆனா ஆண்டவர் என்ன சொன்னாரு? பராக்கிரமசாலி. இருக்கின்ற பலத்தோடு புறப்பட்டு போ, எதிரியை தோற்கடித்து ஜனங்களை மீட்பார். படைத்தவர் உனக்குள்ளே இருப்பதனால் பராக்கிரமசாலியே பயம் வேண்டாம். சொல்லுங்க, பாடுங்க எல்லாரும். இருக்கின்ற பலத்தோடு புறப்பட்டு போ, எதிரியை தோற்கடித்து ஜனங்களை மீட்பார். படைத்தவர் உனக்குள்ளே இருப்பதனால் பராக்கிரமசாலியே பயம் வேண்டாம். வாலிபனே கன்னிகையே ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாய். வாலிபனே சோதரியே சொல்லுங்க. வாலிபனே சோதரியே ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடு. சோதரனே சோதரியே சொல்லுங்க. சோதரனே சோதரியே ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாய். அதனால ஊழியம் செய்வதற்கு என்ன தேவையில்லை? பலன் தேவையில்லை, தைரியம் தேவை இல்லை. அவ ஒரு பயந்தாங்கோலி. எதுக்காக ஆலைக்கு பக்கத்துல கோதுமை படிக்கிறாங்க? பயந்து, மீதியானதுக்கு பயந்து வயல்வெளியில் வச்செடுத்து அவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க. திராட்சை சாலைக்கு பக்கத்துல உட்காந்து என்ன பண்ணலாம்? கோதுமை அடிக்கலாம். அப்படி ஒரு கூட வந்தா கூட இதை எங்கேயாவது ஒளிச்சு வச்சு வயல்வெளியில் வச்சா நம்மள ஒளிச்சு வைக்க. இப்படிப்பட்ட ஒரு பயந்தாங்கோலி யாரு? கிதியோன். ஆனா கிதியோனாவது பரவாயில்ல, மற்றவெல்லாம் போரடிக்கிறதுக்கே வரல. ஏன் வரல? அடிச்சு நம்ம வச்சா வந்தோடனே மீதியான தூக்கிட்டு, அதனால அதோட பயந்தாங்கோலியா இருக்காங்க. இப்படிப்பட்ட பயந்திடத்திலே இவன் ஒருத்தனுக்கு இந்த தைரியம் ஏன் வந்துச்சுன்னா, அடுத்து வாசிப்போம். கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, என் ஆண்டவரே, கர்த்தர் எங்களோடு இருந்தால் இவைகளை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் என்னோடு இருந்தால் இவைகளெல்லாம் என்னோடு எங்களுக்கு நேரிடுவானே. கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? அப்ப இவன் கேட்கிறான். பல பேருக்கு பிதாக்கள் என்ன செஞ்சாங்கன்னே தெரியல, தெய்வம் யாருன்னு என்ன தெரியல. ஆனா ஒரு சில பேருக்கு மட்டும் தெரிஞ்சவன் ஒருவன் தான். யாரு? அவனுக்கு யாரும் அப்பா சொல்லலையா? யாரு சொல்லிருக்கா? தாத்தா சொல்லிருக்க. பிதாக்கள் என்ன சொன்னாங்கன்னா, எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையான்னு பிதாக்கள் எகிப்தில் இருந்த அற்புதத்தெல்லாம் சொல்லி இருக்க. அதனாலதான் யாரை வந்து தேர்ந்து கொள்கிறார்கள் ஆண்டவர்? கிதியோனை. ஏன்னா அவனுக்கு எகிப்தை சேர்ந்த அற்புதங்கள் யாரும் சொல்லியிருக்காங்க. உங்க அப்பா சொல்லல, தாத்தா சொல்லிருக்கான், அவங்க அம்மா சொல்லிருக்கோம். வாசிப்பம் எடுத்தது. இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானியர் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே. மீதியானியர் கையில் ஒப்பு கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம ரொம்ப கவலைப்படும். அப்ப தேவன் இந்த கிதியோனை தேர்ந்து கொண்டதுக்கு காரணம், இவனுக்கு அற்புதங்கள், தேவனை பற்றிய காரியம் தெரிந்திருக்கு. தேவனுக்குரிய தேவன் அற்புதம் செய்வது தெரிந்திருக்கு. அந்த அற்புதம் எங்கே, ஏன் இப்ப நடக்கல அப்படின்னு ஒரு ஆதங்கம் அனுப்புது. ஏன் நாங்கள் அடிமைகளா இருக்கணும்? அன்னைக்கு எகிப்திலிருந்து கூட்டு வந்தார் இல்லையா, ஏன் நாங்கள் மீதியாருக்கு அடிமையா இருக்க ஒரு ஆதங்கம் இருந்தது. அதே நேரத்தில் பயமும் இருந்தது. எப்படி அவங்களாம் ஏத்து போரிடப்படுங்கிறத ஒரு பயம் அவனுக்குள்ள சொல்ற. அடுத்தது பார்த்திப்போம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி. என்ன சொன்னாரு? இருக்கின்ற பலத்தோடு புறப்பட்டு போ, எதிரியை தோற்கடித்து ஜனங்களை மீட்பாய். படை வீரனா இல்ல, இவன் பெரிய போர் தளபதியா? இல்ல, சாதாரண மனுஷன். சாதாரண மனுஷன். அவனை பார்த்து என்ன சொல்றாரு? இருக்கின்ற பலத்தோடு புறப்பட்டு போ. அடுத்து என்ன சொல்றாரு? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? அனுப்புகிறவர் யாரு? நான் அல்லவா என்றார். ஊழியத்திலே உங்களை யார் அனுப்புறது? நீங்களா போறீங்களா? அவர் அனுப்புகிறார். அவர் அனுப்புறத தைரியமான போலாம். சோதரனே சோதரியே ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? கிதியோன் நான்
தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவள் நான். தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவள் நான். இதை சொன்ன உடனே அவன் என்ன சொல்றான் கிதியோ? அதற்கு அவன், என் ஆண்டவரே, என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? நான் இஸ்ரவேலை எதனால ரட்சிப்பேன்? மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. இவர் மனாசே கோத்திரத்தை சேர்ந்தவர். யார் மனாசேனா? யோசேப்போட புதல்வர் 2 பேர், மனாசேயும் எப்ராயிமும். யோசேப்புக்கு ஒரு தனி கோத்திரம், அவனுக்கு 2 கோத்திரம். என்ன கோத்திரம்? ஒன்னு மனாசே, இன்னொன்னு எப்ராயிம். தானோட கோத்திரத்தை எடுத்து தூக்கி போட்டாங்க. அதுக்கு பதிலா இவங்க 2 கோத்திரமா இருந்தாங்க. அப்பெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. யார்? யாக்கோபு இறக்குறப்ப சின்ன பிள்ளைங்களா இருந்தாங்க. அதனால இவர் கோத்திரம் தான் மனாசே கோத்திரம், மிகுந்த சின்ன கோத்திரம். மனாசேல என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றார். நான் ஒரு கடைக்குட்டி. அதனால என்ன வச்சு எல்லாரும் வேலை வாங்க. இப்ப பாரு, எல்லாரும் போயிட்டாங்க. யார் வேலை செய்யறது? நான் தான் வேலை செய்ய உட்காந்து. யாரும் வரமாட்டாங்க. எல்லாரும் வேலை கொடுப்பாங்க வீட்டுல இப்படின்னு சொல்லி தன்னுடைய பலவீனத்தை பத்தி என்ன பண்றான்? அப்ப ஒரு பலவீனனானவன், ஒரு பயந்தாங்கோலி, பயப்படுறதுக்கு ஆள். ஏன்னா எல்லா வீட்டுல எல்லாரும் போட்டு அடிச்சு சாத்திருப்பாங்க கடைக்குட்டினால. ஆனா எல்லாத்தையும் தாங்கி கொண்டிருந்தே ஒரு வடிவன். அதற்கு கர்த்தர், நான் உன்னோட கூட இருப்பேன். நான் ஆண்டவர் வாக்கு, நான் உன்னோடு கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். என்ன அர்த்தம் அப்படின்னா, போய் கிதியோன் போய் நின்னான்னா எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேர் பலம் யாருக்கு வந்துடும்? நீ ஒரு ஆளை அடிப்பது போல அத்தனை பேரையும் 50 பேர் இருந்தா எவ்வளவு பலம் அவனுக்கு? 1000 பேர் இருந்தா 10,000 பேர் இருந்தா அதைத்தான் தேவனுக்கு கொடுக்கும். ஏன்னா இவனுக்கு பலன் இல்லை. அதனால இவனை பலமா விடக்கூடாது, மாற்றுகிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உணவுக்கு போராடும் தேசத்திலே உண்மை தெய்வத்தை நீ சொல்லணுமே. விளைச்சலை கெடுக்கின்ற எதிரிகளை விரட்டணுமே இயேசு நாமம் சொல்லி. வாலிபனே, கன்னிகையே, ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா? பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவரும் ஆண்டோட அழைப்பு இந்த சத்தத்தின் உங்களுக்கு இருந்தால் ஆண்டவருக்கு என்ன கொடுங்க, ஒப்பு கொடுங்க. அடுத்தது 17ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது அவன், உம்முடைய கண்களில் எப்பொழுதும் எனக்கு தயை கிடைத்ததானால். இவனுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும். ஆண்டவர் தான் பேசாரு, ஒரு நம்பிக்கை வந்து. அப்ப என்ன சொல்றாங்க? என்னோட பேசுகிற தேவரே தான் என்று எனக்கு ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும். எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டு. மோசே கேட்டார். அங்க போனா அடையாளத்தை கேட்பானு. இப்ப யாரு கேக்குறது? கிதியோன். அடையாளத்தை காட்டுங்கன்னு கேக்குறான். நான் உம்மிடத்திற்கு என் காணிக்கையை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கும் அளவும் இவ்விடம் விட்டு போகாதிருக்கிறார். நான் போய் காணிக்கை எடுத்து வரேன், நீங்க அது வரைக்கும் என்ன பண்ணணும்? போகாதீங்க. அதற்கு அவர், நீ திரும்பி வரும் மட்டும் நான் இருப்பேன் என்றார். உடனே கிதியோன் உள்ளே போய் வெறும் வெள்ளாட்டு குட்டியையும் ஒரு மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களையும் ஆயத்தப்படுத்தி இறைச்சியை ஒரு கூடையிலே வைத்து ஆணத்தை ஒரு கிண்ணத்திலே வார்த்து அதை வெளியே கர்வாலி மரத்தின் கீழ் இருக்கிற அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்பொழுது தேவனுடைய தூதனானவர் அவனை நோக்கி, நீ இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் எடுத்து இந்த கற்பாறையின் மேல் வைத்து ஆணத்தை ஊற்று என்றார். அவன் அப்படியே செய்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் தமது கையில் இருந்த கோலின் நுனியை நீட்டி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் தொட்டார். அப்பொழுது அக்கினி கற்பாறையில் இருந்து எழும்பி இறைச்சியையும் புளிப்பில்லாத அப்பங்களையும் பட்சித்தது. கர்த்தருடைய தூதனோ வென்றால் அவன் கண்களுக்கு மறைந்து போனார். அப்பொழுது கிதியோன் அவர் கர்த்தருடைய தூதன் என்று கண்டு, ஐயோ கர்த்தரான ஆண்டவரே, நான் கர்த்தருடைய தூதனை முகமுகமாய் கண்டேனே என்றான். அதற்கு கர்த்தர், உனக்கு சமாதானம், பயப்படாதே, நீ சாவதில்லை என்று சொன்னார். அங்கே கிதியோன் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டார். அது இந்நாள் வரைக்கும் அபியேசரின் ஊராகிய ஒப்ராவிலே இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இவர் என்ன பண்ணாரு? உறுதிப்படுத்திக்கிறார். முதல்ல பராக்கிரமம் சொல்றாரு, நாளை உன்னை அனுப்புறேன்னாரு, உனக்கு பல உனக்கு கிடைக்க அப்படிங்கிறாரு. நம்மளுக்கு ஒரே மனுஷன் முறியீடு பண்ண விடாரு, ஒரு அடையாளத்தை செய்து காட்டுறார். பலிப்பொருளை கொண்டாந்து வைக்கிறாரு. தூதர் நெருப்பு வச்சு அந்த அக்கின பலிப்பொருள் தூதர் மறைஞ்சிடார். ஐயோ ஆண்டோடைய தூதரை கண்டனே எனக்கு என்ன ஆகும்னு சொல்றப்ப ஆண்டவர் சொல்ல, நீ ஒன்னும் சாக மாட்டேன், பயப்படாம அவனை என்ன பண்ணாரு? பேசுறது ஆண்டவர் தான் முதல் அவனை அறிய வைக்க. அது போல தேவன் இந்த குடும்பத்தில் உள்ள ஒரு வாழ்க்கையிலே செய்ய போகின்ற ஊழியங்களிலே ஒவ்வொருவரையும் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய வார்த்தைகளை கொடுத்து என்ன பண்ணாரு? திடப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். அந்த ஏன் அவளை திடப்பட மாட்டாங்கன்னா,
பல பேர் உண்மையுள்ள தேவனை பற்றி என்ன அறியல. பல பேருக்கு ஆபிரகாமின் தேவதான் கடவுள் என்பது இன்னும் தெரியல. தெரிந்திருந்தாலும் அவளை கஷ்டப்பட மாட்டாங்க. அவனுடைய சமுதாயம் சுற்றி இருக்க சமுதாயத்துல ஒரு சில பேருக்கு தான் கடவுளை பற்றி தெரியுது. மீது யாருக்கும் அவங்க பிதாக்கள் சொல்லாதனால இதை பத்தி தெரியல. ஆனா தெரியாத தெய்வத்தை எப்படி நம்பி மக்கள் வருவாருன்னா அவனுக்கு சுத்தி இருக்கிற சமுதாயம் எல்லாம் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனை வழிந்து இருந்தா பரவாயில்ல. எல்லாம் எமோரியன் தெய்வங்களையும் எபூசிரியன் தெய்வங்களையும் இவங்களெல்லாம் வழிபட்டுட்டாங்க, உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுமே கூட எப்படி வருவாங்க? அவங்க வரமாட்டாங்கன்னு இவனுக்கு தெரியும். அதனால்தான் திருப்பி யோசிக்கிறோம். வாசிப்போம் 6ஆம் அதிகாரம் 25, 26 வாசிப்போம். அன்று ராத்திரியிலே கர்த்தர் அவனை நோக்கி, நீ உன் தகப்பனுக்கு இருக்கிற காளைகளில் 7 வயதான 2ஆம் காளையை கொண்டு போய் உன் தகப்பனுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருக்கிற தோப்பை வெட்டி போட்டு இந்த கற்பாறை உச்சியிலே பாங்கான ஒரு இடத்திலே உன் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த 2ஆம் காளையை கொண்டு வந்து நீ அதை நீ வெட்டி போட்ட தோப்பினுடைய கட்டை விறகுகளின் மேல் சர்வாங்க தகனமாய் பலியிட கடவாய் என்றார். இப்ப தேவன் அடுத்த வேலையை கொடுக்கிறார். என்ன வேலை கொடுக்கிறாரு? மாதிரி ஒரு காளை எடுத்துக்க, 7 வயசு காளை, 2ஆம் காளையை எடுத்துக்க. எங்க கொண்டு பலியிடணும்? உங்க வீட்டுல அப்பாவுக்கு இருக்கிற பாகாலின் பலிபீடம். அப்ப இவரோட அப்பாவே என்ன வேலை பண்றாரு? பாகால தான் வழிபடுறாரு. பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? இவங்க அப்பாவே பாகாலை வழிபடுறார். வழிபடுறது மட்டும் இல்ல, வீட்டுக்குள்ளேயே ஒரு கோயில, தோப்புலயே ஒரு கோயிலை கட்டி வச்சிருக்காரு. கோயிலை கட்டி வச்சு அதுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி வச்சு பலியை செலுத்த ஒரு ஆசாரிய மாதிரி இருக்கார். பாகாலுக்கு பலிபீடம் வாங்கணும். எப்படி இருக்கு பாருங்க. இப்படிப்பட்ட குடும்பத்தை எதிர்த்து, சமுதாயத்தை எதிர்த்து இவனால ஒரு போருக்கு போக முடியுமா? எவ்வளவு பயம் இருக்கு. அது இப்ப என்ன சொன்னாரு? ஆண்டவர் என்ன சொன்னாரு? அதை போய் வெட்டி போடுங்க, உடைச்சு போடுங்க. தகப்பன் போய் உடைச்சா தகப்பன் விடுவாரா? இதை பகலில் செய்ய பயந்து கொண்டு கிதியோன் என்ன பண்றான்? தனியா போய் செய்ய முடியாதுன்னு பயந்து கொண்டு, பயம், தனியா போனா பயம், அதுக்காக பகல்ல செஞ்ச பயம். அடுத்த வருஷம் வாதிப்போம். அப்பொழுது 27. அப்பொழுது கிதியோன் தன் வேலையாட்களில் 10 பேரை சேர்த்து கர்த்தர் தனக்கு சொன்னபடியே செய்தான். அவன் தன் தகப்பன் குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் மனுஷருக்கும் பயப்பட்டபடியினாலே அதை பகலிலே செய்யாமல் இரவிலே செய்தான். பாருங்க எவ்வளவு கஷ்டமான ஒரு வேலை. உண்மையுள்ள தேவனை வழிபட்டு கொண்டிருந்த ஒரு குடும்பங்களிலே தகப்பன் குடும்பத்தார் எல்லாரும் எங்க இருக்காங்க? இன்னைக்கு நம் குடும்பங்கள் எத்தனை பேர் மாதிரி இருக்கும்? ஏன் காரணம் என்ன? பெற்றோர்கள் சொல்லிக் கொடுக்க. பெற்றோர்கள் மக்கள் கேட்டா எங்க பங்கு சாமிலாம் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. எங்க சிஸ்டர்ஸ் கான்வென்ட்ல இந்த மாதிரி செய்யறது இல்லை. ஈஸியா பழிய தூக்கி போட்டு தப்பிச்சுட்டு போறது. ஆண்டவர் அவர்களை கணக்கு கேட்க மாட்டார். உங்களை தான் கணக்கு கேட்பார். உங்ககிட்ட தான் அந்த பிள்ளையை கொடுத்தார், உங்ககிட்ட தான் மகனை கொடுத்தார், உங்ககிட்ட தான் பிள்ளைகளை பெற்று கொடுத்தார். அவங்ககிட்ட இல்ல. நீங்க தான் பொறுப்பை தட்டி கழிக்காதீர்கள். இன்னைக்கு கிதியோன் கொடு தகப்பனார அப்படி இருக்கான். ஆனாலும் அவன் என்ன பண்றான்? ஆண்டவருக்கும் வைராக்கியமா ராத்திரி 10 பேரை கூட்டு போய் எல்லாம் உடைச்சு போட்டான். அவன் தகப்பனுக்கும் பயப்பட வேண்டியிருக்கு, ஊராருக்கும் பயப்பட வேண்டியிருக்கு. அப்புறம் ஒரு தனி மனிதனாக ஒரு பயந்தாங்கோலி பராக்கிரமசாலின்னு சொல்றாரு. அவனை பார்த்தாண்ட இன்றைக்கு பயந்து கொண்டிருக்க உங்களை பார்த்தும் பராக்கிரமசாலின்னு சொல்றாரு. நீங்கள் எந்த தைரியத்தில் இப்படிப்பட்ட வேலையெல்லாம் செய்வீர்கள்? ஆண்டவர் அருவருக்காரர்களை உடைச்சு போட உங்களால் முடியுமா? உங்க வீட்டில் உள்ள பொருட்களை உடைச்சு போட முடியுமா? உங்களால உங்க வீட்டில் வைத்திருக்க தாயத்துகளை, பட்டயங்களை எடுத்து உங்களால போட முடியுமா? ஜாதக புத்தகத்தை தூக்கி வெளியே போட முடியுமா? நல்ல பார்க்கிற அந்த பஞ்சாங்கத்தை தூக்கி வெளியே தூக்கி போட முடியுமா? அதுவே முடியாதுங்க. நீங்க ஏன் அங்க பங்கு சாமியார் பத்தியும் சிஸ்டர்ஸ் பத்தியும் அவங்க செய்யறது அவங்களை பத்தி பேசிட்டீங்க? முதல்ல நீங்க உங்களை சுத்திக்கிறீங்க, உங்களை முதல்ல சுத்திக்கிறீங்க. இது எப்படி பாதிக்கும் என்று கடைசியா நான் சொல்லுகிறேன். ஏதோ ஒரு வசனத்தை படித்துக் கொண்டு போறதுக்கு வந்து உட்கார்ந்து இல்ல, இதன் வழியாக என்ன பாதிப்பு இருக்கக்கூடாது என்பதை தேவ வார்த்தையாக அறிந்து கொள்ள நான் வாத்தியம் எடுத்து அந்த ஊர் மனுஷர் காலமே எழுந்திருந்த போது இதோ பாகாலின் பலிபீடம் தகர்க்கப்பட்டதும் அதன் அருகே இருந்த தோப்பு வெட்டி போடப்பட்டதும் கட்டப்பட்டிருந்த பலிபீடத்தின் மேல் அந்த 2ஆம் காலை பலியிடப்பட்டதுமா இருக்க அவர்கள் கண்டு காலையில ஊருக்காரன் வந்துட்டான். யார் தோப்பை வெட்டி போட்டது? ஒருவர் நோக்கி இந்த காரியத்தை செய்தவன் யார்? இந்த காரியத்தை செய்தவன் யார் என்றார். யார்? அங்கே தெய்வத்துக்கு, உண்மையிலே தெய்வத்துக்கு பலிவிட்டது. நாங்களுக்கு பாகாலுக்கு தெய்வத்தை கோயில் கட்டி வச்சிருக்கோம், பலிபீடம் கட்டி வச்சிருக்கோம். அதெல்லாம் இடிச்சு போட்டு அந்த கட்டையை வச்சு விட்டுருக்காங்க, வெளியே கொடுக்குற. யார் அவன் பண்ண? ஒருத்தர் பார்த்து இது யோவாசின் மகனாகிய கிதியோன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
அப்பொழுது ஊரார் யோவாசை நோக்கி, உன் மகனை வெளியே கொண்டு வா. அவன் பாகாலின் பலிபீடத்தை தகர்த்து அதன் அருகே இருந்த தோப்பை வெட்டி போட்டான், அவன் சாக வேண்டும் என்றார். அவனை கொலை செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க. இது மாதிரி ஆண்டோட ஊழியத்தை நீங்க செய்ய போனீங்கன்னா இதுக்கெல்லாம் ரெடியா இருக்காங்க. உண்மையா ஆண்டோருக்கு ஊழியம் செய்ய போனா இதெல்லாம் இருக்கும். ஆனால் தேவனும் கூட இருந்துட்டாரு, காப்பாற்றுவார். இப்படிப்பட்ட எதிர்ப்புகள் இருக்கும். இப்படிப்பட்ட உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இவங்களாம் வரக்கூடாதுங்க, இவங்களாம் செய்யக்கூடாது, இவங்களாம் ஜெபிக்க கூடாது. ஏன்னா அவர்கள் பாகாலின் வழியில் இருப்பதனாலே பாகால் சொல்றதுதான் அவங்க கேட்பாங்க. உண்மையுள்ள தேவன் சொல்றது கேட்கவே பாகால் என்னோட அதுதான் கேட்பாங்க. அடுத்து வாசிப்போம். யோவாஸ் தனக்கு விரோதமாய் நிற்கிற அனைவரையும் பார்த்து, அப்ப ஒரு பெரிய நல்ல காரியத்தை யோவாஸ் செய்யற. யோவாஸ் யாருன்னா கிதியோனுடைய தகப்பன். அவரோட தோப்பதான் வெட்டி போட்டிருக்கான். முதல்ல யார் கோபம் வந்திருக்கணும்? தகப்பன் தான் வந்திருக்கணும். அவன் தான் கால் வச்சு டே கிதியோடு எதுக்கடா தோப்பை வெட்டி போட்ட, யாரை கட்டணும்? அவன் சண்டைக்கு வந்திருக்கணும். அவன் சண்டைக்கு வரல. பாருங்க, இவன் செய்த ஒரு காரியத்தினாலே யோவாசின் மனதில் ஆண்டவர் ஒரு மாற்றத்தை கொடுத்தார். அதுபோல உங்கள் வீடுகளிலே தேவன் அருவருக்கும் காரியங்களை யாராவது செய்து கொண்டது அதை நீங்க டோட்டலா அப்புறப்படுத்தி போட்டீர்கள் என்றால் அவர்கள் மனதில் ஒரு மாற்றத்தை ஆண்டவர். அவங்க சண்டை போடலாம் வரமாட்டாங்க. போவா யோவாசு சண்டை போட்டுக்கணும். நான் கட்டின கோயிலை எப்படி இடிச்சேன், நான் கட்டின பலிபீடத்தை எப்படி தகர்த்து போட்டேன், நான் வச்சுதான் மரக்கட்டை வச்சு எப்படி தேவனுக்கு பலி கொடுத்திருக்கான்னு சண்டை போட்டுக்கணும். எப்படி யுகவா தேவனுக்கு பலி கொடுக்கிறாரு சண்டை போட்டுக்கணும். அவர் சண்டை போடல, ஊர்க்காரர் சண்டை போடுறான். அப்போ ஊர்க்காரர் என்ன சொல்றாரு? அவரு யோவாஸ் தனக்கு விரோதமாக நிற்கிற அனைவரையும் பார்த்து, நீங்களா பாகாலுக்காக வழக்காடுவீர்கள், நீங்களா அதை ரட்சிப்பீர்கள், அதற்காக வழக்காடுகிறவன் என்று காலையிலே தானே சாக கடவன். அது தேவனானால் தன் பலிபீடத்தை தகர்த்தவதன் நிமித்தம் அதுதானே தனக்காக வழக்காடட்டும் என்றார். ஓ யோவாஸ் ரொம்ப புத்திசாலித்தனமா பேசினார். அது தெய்வம் தானே. அது ஆமா, தெய்வம்னா அது தனக்காக யாருடைய யெகோவா தேவன் பெரிய தேவனா பாக்கால் பேர் அவங்க 2 பேரும் சண்டை போடணும். ஏன் நாம 2 பேரும் சண்டை போடணும்? போ 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 எல்லாம் வீட்டுக்கு போ. அந்த தெய்வத்துக்காக நீ வழக்காட வர்ற? இந்த தெய்வம் வல்லமையா இருந்தா அது வந்து வழக்காடிட்டு. யாரோட வழக்காடிட்டது? யெகோவா தேவனோட போய் வழக்காடிட்டு. ஏன் என் பீடத்தை உடைச்சேன், ஏன் என் பலிபீடத்தை உடைச்சேன் அது கேட்கட்டு. உன் தெய்வத்துக்கு வல்லமை இல்லையா? நீ வக்காலத்தை வாங்கிட்டு வரியா? அதுக்கு ஏன் வல்லமை இல்லைன்னா உன்னோட தேவனோட நீ பெரியாளா அப்படின்னு சொல்லி அவருடைய சமாதானப்படுத்தி என்ன பண்ணா அனுப்பிடுகிறான். அடுத்து 22 வாசிப்போம். தன் பலிபீடத்தை தகர்த்தது நிமித்தம் பாகால் அவனோட வழக்காடட்டும் என்று சொல்லி அந்நாளிலே அவனுக்கு எருபாகால் என்று பெயரிடப்பட்டது. மீதியானியரும் அமலேக்கியரும் கொஞ்சம் வெயிட். அப்ப இப்படியாக யாரு கிதியோன் செய்த வீட்டில் செய்த ஒரு காரியம் வீட்டாருக்கு ஒரு மனமாற்றத்தை ஏற்படும். இதெல்லாம் இருக்கக்கூடாது என்பது அடுத்த வீட்டில் இருக்கிற காலண்டர் முதற்கொண்டு நாம் உடுத்த உடைகள் முதற்கொண்டு இப்படி அந்நிய தெய்வங்களின் வரியா அதுல இருக்கவே கூடாது. அதெல்லாம் தேவன் அருவருக்கிறார். சின்ன காரியமா இருக்கும், அதுல ஒரு சிறுவை அடையாளம் இருந்தார், அதுல ஒரு புனிதருடைய காரியம் இருந்தார், தேவன் மிகுந்த மகிமை அடைவார். அதை விட்டுட்டு ஆண்டவர் இயேசுவோட காரியம் அதில் இருந்தார், ஆண்டோட வார்த்தைகள் இது இருந்தார், தேவன் எவ்வளவோ மகிமை அடைவார். அதை விட்டுட்டு புரஜாதி தேவனுடைய அடையாளங்களை நாம் உடுத்த உடைகள், நாம் போடுற சட்டைகள், நாம் போடுற பனியன்கள், நாம் அணிகிற புடவைகள் இதெல்லாம் இருக்கப்ப நாம் போடுகிற நகைகள் இதெல்லாம் இருக்கிறப்ப தேவன் மகிமை அடைவார். சின்ன சின்ன காரியமா இருக்கலாம், தேவன் ஒவ்வொன்றையும் பார்க்கிறார். தேவன் ஒவ்வொரு சின்ன சின்ன காரியத்தையும் அவரையும் நாம் நினைக்கும் பொழுது ஐயோ இது ஆண்டவருக்கு அருவருப்பாக நினைக்கிறப்ப தேவன் மகிமை அடைகிறார். ஒரு படம் வாங்குறோம், ஒரு துணி வாங்குறோம், தேவன் அருவருக்கும் ஒரு காரியங்கள் படங்கள் இருக்கு, அதை வாங்காம இருக்கப்ப தேவன் சந்தோஷம். என் பிள்ளைங்க ஒரு சின்ன துணி வாங்கினா கூட எனக்கு விரோதமான காரியங்கள் இருந்தா வாங்காம இருக்குன்னு சொல்லி எவ்வளவோ மகிழ்ச்சி அடைவார் ஆண்டவர். இதைத்தான் இங்கே இந்த குடும்பத்தாருக்கு ஒரு விடுதலையை முதல்ல என்ன பண்ணா யாரு கிரியோனா ஏற்படுத்தி தேவன் கற்றுக் கொடுத்த பாடத்தை அப்படியே செய்தார். எங்க அப்பா திட்டுவாரு, எங்க அப்பா உதைப்பாரு, எங்க அப்பா போட்டு அடிச்சுட்டு இருக்க என்ன பண்ணல, அவனுக்கு பயந்தாங்குடிதான் ஆகினும் என்ன பண்ணான் அதை செய்தார். வார்த்தையை செய்தார். அடுத்த வார்த்தைக்கும் 6:35 மனாசே நாடெங்கும் ஸ்தானாதிபதிகளே 33 மீதியானியரும் அமலேக்கியரும் கிழக்கத்திய புத்திரர் யாவரும் ஏகமாய் கூடி ஆற்றை கடந்து வந்து இஸ்ரேல் பள்ளத்தாக்கிலே பாளையம் இறங்கினார்கள். இப்ப எல்லாம் ரெடியா வந்துட்டாங்க. எதுக்கு? கோதுமை எடுத்துட்டு போறதுக்கு, ஆடு மாடுகள் எடுத்துட்டு போறதுக்கு, கழுதைகள் எடுத்துட்டு போறதுக்கு எல்லாம் கும்பலா வந்துட்டாங்க. இவங்க எல்லாம் இருந்தாங்கன்னா இவங்களை வெட்டி போட்டுறாங்க. எங்க போயிடாம எல்லாம் மலை தேசம் எங்க ஒளிஞ்சுக்கணும். அவன் வந்து எல்லாத்தையும் மேய்ஞ்சிட்டு போயிடும். இதான் அவர்களுக்குள்ள பெரிய பாரம். அது இருந்தா இவங்களையும் வெட்டி போட்டுறாங்க. பயந்து உயிருக்கு பயந்து ஓடி போயிடாங்க. அதெல்லாம் இறங்கிட்டாங்க. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஆவியானவர் யாருக்குள்ள இறங்குறாரு? கிதியோன் மேல். ஆவி நிரப்புங்கப்பா
நிரப்புங்கப்பா என் பாத்திரத்தை தண்ணீராலே நிரப்புங்கப்பா 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 உம் பரிசுத்த ஆவியாலே நிரப்புங்கப்பா. இதுவரைக்கும் பயந்து கொண்டிருந்த பலவீனம் என்று சொல்லிக் கொண்டது பயத்தில் இருந்து கொண்டிருந்த இந்த கிதியோன் பின்னாயிட்டாரு. எப்ப பலசானாரு? ஆவியானவர் அது போல உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரும் பொழுது நீங்க எப்படி ஆறீர்கள்? பலசாலியாக. பிரைஸ் தி லார்ட். அதனால அபிஷேகம் என்பது ஒரு காரியம். அபிஷேகம் பெற்ற ஆண்டு பெற்ற அபிஷேகம் அதோட விட்டுறக்கூடாது. தொடர்ந்து அபிஷேகத்தில் நாம் என்ன பண்ணணும்? நிலைத்து இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். அடுத்து வாசிப்போம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் கிதியோன் மேல் இறங்கினார். அவன் எக்காலம் ஊதி. உடனே என்ன பண்ணா? எக்காலம். எக்காலம் எதுக்கு ஊதப்படும்? யுத்தம் வந்துருச்சுன்னு சொல்லி எக்காலம் ஊதுறான். ஊதி அபியேசியரை கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மனாசே நாடகம் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவர்களையும் கூப்பிட்டு தனக்கு பின் செல்லும்படி செய்து மூன்று கோத்திரத்தில் மனாசே கோத்திரத்தில் 4 கோத்திர நாடுகளில் ஆட்களை அனுப்பினான். அவர்களும் அவனுக்கு எதிர்கொண்டு எக்கால சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க? 4 கோத்திரத்தான் கூப்பிடுறாங்க. ஆசேர் கோத்திரம், செபுலோன் கோத்திரம், நப்தலி கோத்திரம், மனாசே கோத்திரம் 4 கோத்திரத்தில் மக்கள் என்னன்னா எல்லாரும் மக்கள்லாம் வருகிறார். அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, தேவரீர் சொன்னபடி என் கையினாலே இஸ்ரவேலை ரட்சிக்க வேண்டுமானால் அப்ப திருப்பி ஒரு கண்டிஷன் போறான் ஆண்டவர். என்ன கண்டிஷன் பண்ணலாம்? ஆண்டவரே நான் நீங்க சொன்னபடி இது வரைக்கும் பண்ணிட்டேன், ஆட்களை கூட்டு வந்துட்டேன். இப்ப நீங்க ரட்சிப்பீங்கன்னு சொல்லி எனக்கு ஒரு தெளிவுபடுத்து. இவருக்கு இது வரைக்கும் பாருங்க என்ன இருக்கு? திருப்பியும் ஆண்டோட ஆவியானவர் வந்த பிறகு என்ன இருக்கு? கொஞ்சம் ஒரு கலக்கம் இருக்கு. ஏன்னா அவருக்கு அப்படிப்பட்ட ஆளுங்க வெட்டுக்கிளி கூட மேயரோன்னு. அதனால ஆண்டவரே இன்னைக்கு ராத்திரி நான் என்ன ஒரு மயிருள்ள ஒரு தோலை களத்தில் போடுது. அது தோலின் மேல் மாத்திரம் பண்ணினா பூமியில என்ன பண்ணணும்? அது மட்டும் இது இப்படி நீங்க செஞ்சிட்டீங்கன்னா நீங்க என் கூட இருக்கிறத அறிவேணும். அது அப்படியே நடந்தது. அடுத்த நாள் காலைல அந்த போர்வை எடுத்து பிழிஞ்சு போட்டுட்டு திருப்பி வாசிப்போம். 39 அப்பொழுது கிதியோன் தேவனை நோக்கி, நான் இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், உமது கோபம் என் மேல் மூளாதிருப்பதாக. தோலினாலே தான் நான் இன்னும் ஒரு விசை சோதனை பண்ணட்டும். தோல் மாத்திரம் காய்ந்திருக்கவும் பூமி எங்கும் பனி பெய்திருக்கவும் கட்டளையிடும் என்றார். முதல்ல போர்வை நனைஞ்சிருக்கணும். இப்ப போர்வை காஞ்சிருக்கணும், சுத்தி பனி பெய்திருக்கணும். அதுவும் அப்படியே என்ன பண்ணுது? அப்படியே தேவன் அன்று ராத்திரி செய்தார். தோல் மாத்திரம் காய்ந்திருந்தது, பூமி எங்கும் பனி பெய்திருந்தது. அப்ப இவளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம கூட ஆண்டவர் கூட இருக்க உற்சாகத்தோடு நம்ம அடுத்து 7ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். யுத்தத்துக்கு கிளம்புகிறான். அப்பொழுது கிதியோனாகிய எருபாகாலும் அவனோடு இருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் மீதுள்ள என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீன்யானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோரே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்புக் கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள். என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதுக்கு இடமாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கிளையாத்து மலைகளிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 20,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள். 10,000 பேர் 22,000 அப்ப எல்லாம் யுத்தத்துக்கு வந்துட்டாங்க. ஜனங்களா கூடி இருந்தாங்க. ஆண்டவர் யார கூப்பிடுறாரு? இப்ப கிதியோன். இவ்வளவு பேர் வந்திருக்காங்க. இவ்வளவு பேர் சண்டைக்கு போனாங்க. எல்லாம் சொல்லுவாங்க, நாங்க தான் போய் ஜெயிச்சோம், எங்க நாங்க போய் சண்டை போட்டோம், நாங்க போனோம், நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு. ஆனா இவ்வளவு பேர்லாம் வேண்டாம். என்ன பண்ணு? பயமும் திகிலும் உள்ளவன் முதல்ல என்ன பண்ண? திரும்பி போனது யார் முதல்ல போயிருக்கணும்? இப்ப அவன் போகல. பயமும் திகிலும் எல்லாம் போய் யூதவர ஒரு பழக்கம். யூதருடைய யுத்தத்தில் ஒரு பழக்கம். என்ன பழக்கம்? இல்ல யுத்தத்தை கூட்டுதுன்னா வீட்டுல வேலை இருக்கு, உடம்பு தெரியல, சொல்லணும்னு போன் சொல்லிடுவாங்க. நீ கூட இருக்கணும்னா கெடுத்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி வழக்கம். அது மாதிரி சொன்னோன்னா 22,000 பேர் என்ன பண்ணா? 22,000 பேர் வந்தவன் மொத்தம் 32,000 பேர். பாதிக்கு மேல என்ன பண்ணா? இல்ல கடமைக்காக வரணும்னு சொல்லிதான் வந்திருக்கான். யுத்த சத்தை கேட்டு மீதி 10,000 பேர். அப்பொழுது ஆடவர் நோ இதெல்லாம் ரொம்ப அதிகம், டூ மச். இதெல்லாம் இருந்தா என்ன சொல்லுவீங்க? நீங்க நாங்க 10,000 பேர் பண்ண வேர் கொண்டோன்னு சொல்லுவீங்க. இதெல்லாம் வேண்டாம்.
போய் எல்லாரும் தண்ணி குடிக்க கர்த்தர் சொல்லு. கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், ம். அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, ம். அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன். ம். உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ ம். அவன் உன்னோட கூட வரக்கடவன். ம். உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார். ம். அப்படி அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். ம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, ம். தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக ம். அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ ம். அவனை தனியையும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன் எவனோ அவனை தனியையும் நிறுத்து என்றார். அப்ப 2 கேட்டகரி. ஒண்ணு தண்ணி அள்ளி நக்கி குடிக்கிறான், ம். இன்னொருத்தன் முழங்கால் முழங்கால் போட்டு போட்டு தெளிவான தண்ணியை இன்னொருத்தன் குடிக்கிறான். ம். 2 பேர்ல 2 கேட்டகரியா பிரிச்சிருது. நக்கி குடித்த மொத்தம் எத்தனை பேரு? 300 பேர். மீதி எத்தனை பேர்? மீதி 9700. 700 பேர். இப்ப ஆண்டவர் என்ன கிதியோன் என்ன எதிர்பார்த்திருப்பாரு? ஒரு 9700 9000 பேர் வச்சுக்க, 300 பேர் முட்டா பசங்க இருக்காங்க, அனுப்பிச்சிருந்து சொன்னாரு பார்த்தேன். ஆனா ஆண்டவர் திருப்பி எழுதுற என்ன சொல்றாரு? தங்கள் முட்டா கையால் பசங்க யாரு நினைச்சாரோ தங்கள் கையால் அள்ளி ம். தங்கள் வாய்க்கு எடுத்து ம். நக்கி கொண்டவர்களின் லக்கம் 300 பேர். ம். மற்ற ஜனங்கள் எல்லோரும் தண்ணீர் குடிக்கிறதுக்கு முழங்கால் ஊன்றி குடிந்தார்கள். ம். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நக்கி குடித்த அந்த 300 பேராலே நான் உங்களை ரட்சித்து ம். மீதியானியரை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். ம். மற்ற ஜனங்கள் எல்லோரும் தங்கள் தங்கள் இடத்திற்கு போக கடவர்கள் என்றார். அப்ப 300 பேரை தான் செலக்ட் பண்ணார். 700 பேரு 9700 பேரு அனுப்பிட்டார். ஏன் நக்கி குடித்தவங்க செலக்ட் பண்ணாரு? ஒரு ஓட்ட பந்தயத்துக்கோ, ஒரு ஃபுட்பால் மேட்சோ, ஒரு ஹாக்கி மேட்சோ, ஒரு பேஸ்கெட் பால் விளையாட போறப்ப நிறைய தண்ணி குடிக்க மாட்டாங்க. ஏன்? ஆமா, tired ஆயிரும். வயிறு டும்முன்னு தான் ஓடுறப்பாட்டு குடு குடு குடுக்குற வயிறு ஈஸியா டயர்ட் ஆயிடும். ஆனால் வாய் என்ன பண்ணிருக்கணும்? ஈரமா இருக்கு. Lips, ஆமா. லிப்ஸும் நாக்கும் ஈரமா. ஈரமா லேசா ஒரு சிப்பு தண்ணி அப்படியே வாயில டச் பண்ணிட்டு வாயில வச்சுட்டு இருப்பாங்க, அப்படியே குடிச்சிட்டு போகும். ஏன்னா அவளுக்கு ஆட்டம் மிக முக்கியம், ஜெயம் ரொம்ப முக்கியம். குடிச்சிட்டா வேகமா பண்ண முடியாது, ரேஸுக்கு போறாங்க, ஓட்ட பந்தயம் ஓட முடியாது. எல்லாம் முடிச்சிட்டு வந்த போது தண்ணி நிறைய குடிப்பாங்க. அப்பதான் ரிலாக்ஸ் பண்றதா தண்ணி குடிப்பாங்க. அப்ப நிறைய பேர் முழந்தால் போட்டு குடிச்சவனா என்ன எப்படி நினைச்சத குடிச்சான்? வயிறு நிறைஞ்சா போதும் குடிச்சு. ஏன் வயிறு நிறைஞ்சா போதும் நினைச்சான்? அவனுக்கு எங்க போறது விருப்பம் இல்ல, யுத்தத்துக்கு போறது ரெடியா. அந்த நக்கி குடித்தவன் வாய் நினைஞ்சா போதும், உதவி நினைஞ்சா போதும், நாக்கு நினைஞ்சா போதும், நக்கி என்ன பண்ணா? ஏன் அவனுக்குள்ள என்ன இருந்தது? ஆவி இருந்தது. யுத்தத்துக்கு போனோம், போறப்ப இவ்வளவு தண்ணி நம்ம குடிச்சிட்டோம்னா போராட முடியாது, வலு இல்லாம போடும் உடம்புல. முடிச்ச பிறகுதான் நம்ம குடிக்கணும். முடிக்கலாம் அவனுக்கு ஃபர்ஸ்ட் பிராரிட்டி எது? யுத்தம் இருந்து. இவங்களுக்கெல்லாம் மைதியாளுக்கெல்லாம் யுத்தம் இல்லை. ஆண்டவர் இப்படியாக 2 கேட்டகரி பீப்புளை பிரிச்சு யுத்தத்துக்கு யார் வாஞ்சியா இருந்தார்களோ அவர்களை மட்டும் கிளம்பினாரு, கூட்டிட்டு போறார். பிரைஸ் தி லார்ட். அப்பொழுது 8ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கைகளின் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேல் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்துக் கொண்டான். மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது. இப்ப அந்த 300 பேர் தங்க வச்சது ராத்திரி ஆண்டவர் யார்கிட்ட பேசுறாரு? இப்ப இன்னும் அவனை உறுதிப்படுத்துறாரு. ஆண்டவர் சும்மா விட்டல. நீங்கள் ஊழியத்துக்கு ஒரு பாதை எடுத்துட்டீங்கன்னா எவ்வளவு ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா திடப்படுத்திக் கொண்டே பராக்கிரம சரியினாரு இருக்கின்ற பதத்தோட புறப்பட்டு போ அப்படின்னாரு. ஒரு மனுஷன் முறியடிப்பு பண்ணாரு. கோத்துனா அப்புறம் மேல என்ன பறிப்பொருள் வச்சுன்னா ஆண்டவர் தான் கர்த்தரானதை காட்டினாரு. அப்புறம் நான் நனைய தோல் போடுவேன், கம்பளி போடுவேன், ஈரமா இருக்கணும், திருப்பி கம்பளி போடாது, காஞ்சி இருக்கணும்னாரு. எல்லாத்தையும் ஒண்ணுனா செஞ்சு ஆண்டோட ஆவியர் மேல வந்து ஏறினாரு. வெக்கால எடுத்து ஊதி எல்லாரையும் கூப்பிட்டா. திருப்பி ஆண்டவர் கூட இவ்வளவு பேர் தேவையில்லைன்னு சொன்னாரு. 2வது இவ்வளவு பேர் தேவையில்லைனாரு. இவ்வளவு சொல்லி கொடுக்க ராத்திரி கடைசியா அவன் பயத்தை இன்னும் தெளிவுபடுத்துறதுக்கு நீ ஒரே ஒரு மனுஷனை கூட்டிட்டு என்ன பண்ணு, நீ போ. 9ஆம் வசனம் வாசிப்போ. அன்று ராத்திரி கர்த்தர் அவனை நோக்கி, நீ எழுந்து அந்த சேனையின் இடத்திற்கு போ, அதை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனியாக பூராவும் சேனையின் இடத்திற்கு போய் அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள். பின்பு சேனையின் இடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார். 13ஆம் வசனம் வாசிப்போம். கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன். சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியருடைய பாளையத்தில் உருண்டு வந்தது. அது கூடாரம் மட்டும் வந்த போது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது. கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல. தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். அப்ப
இவனுக்கு ஒரு தெளிவை உண்டாக்க ஆண்டவரோட அந்த பாளையத்துக்கு போகிறார். ஒரு ஆளை கூட்டிட்டு நீ மாட்டு வரையும் வந்து இப்ப என்ன பேசுறான்னு கேட்டுவான்னு அனுப்புறாரு. அங்க போனா 2 காவல் காக்குறவங்க எல்லாம் படுத்து கிடக்குறாங்க. மற்றவங்கலாம் காவல் காக்க 2 பேர் வந்து பேசுறாங்க. ஒரு சொப்பனம் கண்டேன், இந்த மாதிரி கோதுமை அப்பம் என்னப்போ வார்கோதுமை அப்பம் மீதியான பாளையத்து உருண்டு வந்தது, கூட வந்து எல்லாத்தையும் தள்ளி. அப்ப அவன் பதில் சொல்றான். அடுத்தவன் பார்த்துட்டு இது வேற என்ன மீதியா இருக்கு, கிரியோநாத்தா முன்ன பார்த்தது கிடையாது. கிரியோநாத்தா இருக்கும், அவ்வளவு வல்லமையா அவங்க இருக்காங்க, அவன் மூலமா நம்மளால அழிய போறோம்னு சொன்ன. அதை கேட்ட உடனே ஆண்டவர் இதைத்தான் உனக்கு செய்ய போறது யார்கிட்ட பேசி உறுதிப்படுத்துகிறார். ஆமா, ஊழியத்துக்கு நம்ம ஆண்டவர் தேர்ந்து கொள்ளும் பொழுது இப்படி விதாவாரியாக தேவன் சின்ன சின்ன காரியத்தை கூட நம்மளோட நம்ம சொந்த பலத்துல போய் செய்யணும்னு நினைக்காதீங்க. என்னைக்குமே தேவனுடைய பலத்தில் தான் செய்யணும். தேவன் தரும் பலத்தால் வரும் தீமைகளை தாண்டிடுவோம், நல்ல போர்ச்சேவகனாய் வரும் பாடுகளில் பங்கு பெறுவோம், நல்ல போர்ச்சேவகனாய் வரும் பாடுகளில் பங்கு பெறுவோம். அவன்கிட்ட கிரியோட்டு இருக்கின்ற பெல்லத்தோடு உறப்பட்டு போ, எதிரியை தோற்கடித்து ஜனங்களை மீட்பார், படைத்தவர் உனக்குள்ளே இருப்பதனால் பராக்கிரமசாலியே பயம் வேண்டாம். சகோதரனே சகோதரியே, ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாய். அப்படியே பக்கத்துல கேளுங்க. சகோதரனே பக்கத்துல பாரு. சகோதரியே, ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா. வாலிபனே கன்னிகையே, ஊழியம் செய்திட நீ ஒப்பு கொடுப்பாயா. கிதியோன் நான் தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நான், தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நான். 16ஆம் வசனம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிப்போம். அந்த 300 பேரை 3 படையாக வகுத்து அவர்கள் ஒவ்வொருவர் கையிலும் ஒரு எக்காலத்தையும் வெறும் பானையையும் அந்த பானைக்குள் வைக்கும் தீவட்டியையும் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள். இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும் போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும் போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தரினுடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். யுத்தத்துக்கு போறான். யுத்தத்துக்கு தேவையான கையில வாள் இருக்கணும், இன்னொரு கையில கேடா இருக்கணும், கேடா ஏதாவது ஈட்டி இருக்கு, ஏதாவது இருக்காங்க. யுத்தத்துக்கு போறாங்க. ஆண்டவர் இப்படி யுத்தத்துக்கு போக சொன்னா போவீங்களா? கையில ஒரு பைசா காசு எடுத்துக்காரு, நீ போ உன்னை கூட்டு போகன்னு சொன்னா போவீங்களா? இதுதான் நாம் எந்த அளவுக்கு ஆண்டவனுடைய விசுவாசத்தோடு இருக்கிறதே அவன் என்ன பண்றான், ஒரு கையில் எக்காலத்தையும் இன்னொரு கையில தீவெட்டியை பானைக்குள்ள வச்சு பானையை பிடிச்சிட்டு எடுத்துருப்பான். 3 பக்கம், இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு ஃப்ரண்ட் ஒண்ணு எடுத்து 3 பேர் போறாங்க. இப்படி என்னைக்காவது நம்ம போமா? இப்படி ஒரு பயந்தாங்குழி ஒருத்தர் ஆண்டவர் தேர்ந்தெடுத்து தைரியமாக ஒரு வாள் கூட எதிர்த்து ஒருத்தர் வந்து வெட்ட வந்தா தடுக்கிறதுக்கு கையில ஒரு கேடவ கூட கிடையாது. இப்படி யுத்தத்துக்கு நம்ம போகுமா? அவன் போகிறார், ஆண்டவர் போக வைக்கிறார். இப்படித்தான் ஊழியத்துக்கு போக வைப்பார். ஊழியம் என்ன, குடும்பத்தில் இருக்க ஒருவர் இப்படித்தான் ஊழியத்துக்கு சொகுசுல போறதுக்கு அல்ல. சொகுசு ஆண்டவர் கொடுத்தால் ஏற்றுக்கொள்ளுங்க, வேண்டாம் சொல்ல. ஆண்டவர் கொடுத்தாரு கொடுங்க, நீங்கள் அதை தேடி போகாது. சொகுசை நாம் தேடி போகவே கூடாது. அடுத்து வாசிப்போம். நடு ஜாமத்தின் துவக்கத்திலே ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த 100 பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியில் வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். 3 படைகளின் மனுஷரும் எக்காலங்களை ஊதி பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அப்பொழுது பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லோரும் சிதறி கூக்குரலிட்டு ஓடி போனார்கள். இவங்க நடுராத்திரில போய் என்ன பண்றாங்க, எக்கால ஊதி அவன் சொன்ன சட்டியை உடைச்சிரு, லைட் இருக்கா அங்க லைட் காமிக்கிறான், இந்த லைட் இருக்கு, அங்க தீவட்டி தெரியுது, எல்லா டைரக்ஷன் அவன் தூங்கிட்டு இருந்தாங்க. எரிச்ச உடனே என்ன பண்ணாங்க, ஓடி போனாங்க. அதுக்கடுத்து அது இல்லாம
300 பேரும் எக்காலங்களை ஊதுகையில் கர்த்தர் பாளையமெங்கும் ஒருவர் பட்டயத்தை ஒருவருக்கு விரோதமாய் ஓங்க பண்ணினார். தூக்கத்துல எழுந்திருச்சவன் அவனுக்கு நினைச்சா எதிரி எங்க வந்துட்டான், பக்கத்துல உள்ளே வந்துட்டான் போல இருக்கு. என்ன ராத்திரி அவனுக்கு தெரியல, உள்ளே வந்துட்டான் போல இருக்கு. பக்கத்துல உள்ள ஒருத்தர் தூக்கி ஒருத்தர்னா பாருங்கள், தேவன் செய்கின்ற ஒரு காரியத்தை பாருங்க. ஒரு வாழ் கூட எடுத்துட்டு போகாம ஒரு பெரிய வெற்றி ஒண்ணுமே தெரியாத ஒரு கிதியோனை வைத்து ஆண்டவர் செய்யும் பொழுது அவருக்கு ஊழியம் செய்ய ஒரு ஆள் தேவை. அவன் குருடனா, செவிடனா, ஊமையா, முடவனா, நொண்டியா, அதெல்லாம் பத்தி அவருக்கு பிரச்சனை கிடையாது. நீ வியாதிஸ்தனா, அதெல்லாம் பத்தி பிரச்சனை கிடையாது. அவர் உங்களை வைத்து ஊழியம் செய்ய கூப்பிட்டானா ஆட்டோமேட்டிக்கா போகும். மோசே திக்கு வாயினாரு, அதெல்லாம் வா நான் பாத்துக்கிறேன். டெபோரா நான் பெண், நான் பாத்துக்கிறேன் வா. கிதியோ நான் ஒரு ஒண்ணுமே இல்லாத ஞாவா, நான் பாத்துக்கிறேன். அவருக்கு தேவை ஒரு ஆள். விண்ணையும் மண்ணையும் படைத்த தேவன் மீதியானர் கையிலிருந்து மக்களை கேட்பதற்கு ஒரு ஆளை தேடி வருகிறார். தூதர் வந்து தேடி உட்கார்ந்து அவருக்காக இவனை தினப்படுத்துவதற்கு எவ்வளவு தூரம் பேசுறாரு, எவ்வளவு தூரம் பொறுமையா பேசுறாரு. கர்த்தருடைய தூதர் அறியாமல் இருக்கும்போதே பேசுறார், அறிந்த பிறகும் பேசுகிறார், யுத்தத்துக்கு போகும்போது பேசுகிறார், கடைசி நேரத்தோட போய் வேவு பார்த்துருவான்னு சொல்லி அனுப்புறார். எவ்வளவு உதவி ஆண்டவர் அவருக்கு செய்தார் பாருங்க. அந்த ஜனங்கள் மீட்கப்படுறானால் அந்த ஜனங்களை மீட்க வேண்டும் என்ற பாரம் யாருக்குள்ள இருந்தது? கிதியோன். அந்த கிதியோனுக்குள்ள ஏன் இருந்ததுன்னா ஆண்டவருடைய ஆவி அவர் மேல. அந்த மீட்புதாக்கள் அவரிடத்திலே எகிப்தில் செய்த அற்புதத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க, அந்த தேவனை பற்றி அவர்கள் சொல்லி இருந்தார். நாம எடுத்தது மாதிரி எம்மதமும் சம்மதம் இல்லை, வானத்தையும் பூமி படைத்த ஒரே தேவன் தான். அதை விட்டுட்டு எல்லாமே கடவுள் தான் சொல்லி யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க. தேவன் அதிலே உங்களுக்கு மேல் ரொம்ப ஆத்திரமாக இருப்பார். தேவன் உங்களை அது விரும்புவதே கிடையாது. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் ஒருவர் தான். நாம் அறிந்திருக்கிறோம். விசுவாச பிரமாணம் என்ன சொன்னோம்? வானமும் பூமியும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியாய் நம்மில் உறவுடன் இதெல்லாம் பாடுறோம். வெறும் பாட்டோட விடக்கூடாது. அவர் ஒருவர் தான். என்ன சொல்லுவோம்? நீ ஒருவரே பரிசுத்தர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னதர். எல்லாம் ஞாபகம் வச்சு ஏதோ பாடிட்டு வர காரியங்களை இதெல்லாம் விசுவாச பிரமாணம் என்றால் இதான் ஃபெய்த், இதான் நம்முடைய விசுவாசம். இதை பேஸ் பண்ணி நாம திருச்சபையிலே கிறிஸ்தவர்களா நாம இருக்கிறோம். அதை விட்டுட்டு விலகி போயிட்டோம்னா தேவன் நம்ம மேல் வருத்தப்படுவது மட்டுமல்ல, அதனால் என்ன நடக்குதுன்னு இன்னைக்கு கடைசியில் நாம் பார்ப்போம். வாசிப்போம். அடுத்தது எது வரைக்கும் வாசிப்போம்? 23ஆம் வசனம் வாசிப்போம். அப்பொழுது நப்தலி மனுஷரும் ஆசேர் மனுஷரும் மனாசேயின் சகல மனுஷருமாக இஸ்ரவேலர் கூடி வந்து மீதியானியரை பின்தொடர்ந்து போனார்கள். மீதியானியரை பின்தொடர்ந்து பிடிக்க போறாங்க. அப்பொழுது கிதியோன் என்ன பண்றாரு? கிதியோன் என்ன பண்றாரு? எப்ராயிம் மலைகள் எங்கும், எப்ராயிம் அடுத்த கோத்திரம் மனாசேயோட தம்பியாரு எப்ராயிம் கோத்திரத்தை ஆட்களை அனுப்பி மீதியானியருக்கு விரோதமாய் இறங்கி பெத்சபா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து அவர்களுக்கு முந்தி துறைகளை கட்டி கொள்ளுங்கள் என்று சொல்ல சொன்னான். அப்படியே எப்ராயிம் மனுஷர் எல்லாரும் கூடி பெத்பரா இருக்கும் யோர்தான் மட்டும் வந்து துறைகளை கட்டி கொண்டு மீதியானியரின் 2 அதிபதிகளாகிய ஓரேபையும் சேபையும் பிடித்து ஓரேபை எனப்பட்ட கண்மலையிலும் சேபை சேப் எனப்பட்ட ஆலையிலும் கொன்று போட்டு மீதியானியரை துரத்தி ஓரேப் சேப் என்பவர்களின் தலைகளை யோர்தானுக்கு இக்கரையில் இருந்த கிதியோனிடத்திற்கு கொண்டு வந்தார்கள். அப்ப அந்த மீதியானியரை தலைத்தலையாக இருந்த ஓரேப் சேப்பவர்களை யார் வந்து பிடிக்கிறது? எப்ராயிம் கோத்திரம். எப்ராயிம் கோத்திரம் முதல்ல கூப்பிடல. ஏன் கூப்பிடல? எப்ராயிம் கோத்திரம் எப்போனா கூப்பிட்டா என்ன கூப்பிட்டா 4 நாளைக்கு வருவாங்க. 4 நாள் கழிச்சிருவாங்க, எல்லாம் முடிஞ்சு போனோம். அவங்களுக்கு கோத்திரம் கடைசி சின்ன பையனோட கோத்திரங்கிறதுனால ஒரு வலிமை வாய்ந்த கோத்திரம் கிடையாது. அவங்களுக்கு சொல்லல ஒரு உறுதி இருக்காது. வான் கூட்டா உடனே என்ன பண்ணுவோம்னா வரமாட்டார். 4 நாள் கழிச்சு வருவாங்க, பொறுமையா வருவாங்க. இல்ல வரதுட்டு எல்லாம் முடிஞ்சு போனால மனாசே யாருக்கு கிதியோன் அவர்கள் என்ன பண்ணல கூப்பிடல. ஆனா இப்போ ஒரு உதவி தேவைப்பட்டனா கூப்பிட்ட உடனே அவர்கள் 2 நாள் வந்து காத்திருக்காங்க. காத்திருந்த பிறகு இந்த சேனாதிபதிகள் ஓரேப்பும் சேப்பதவங்க பாருப்பா அவர்களை பிடித்து வெட்டி தலையை கிதியோன்ட்ட கூட்டு வந்துட்டு ஒரு வெற்றியை முடித்து வைக்கிறார்கள். மீதியானை மேலும் கிழக்கத்தின் மேலும் அம்முடைய மேலும் ஒரு பெரிய வெற்றி என்ன பண்ணார்கள்? சுதந்திரித்துக் கொள்வார். அப்ப அந்த 5 கோத்திரங்கள் சேர்ந்து ஒரு பெரிய வெற்றியை அங்க சுதந்திரித்துக் கொள்ளும் பொழுது அந்த 5வது கோத்திரமான எப்ராயிம் சண்டைக்கு வராங்க. 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிப்போம்.
அப்பொழுது எப்ராயிம் மனுஷர் அவனை நோக்கி, நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகிற போது நீ மீதியானியர் மேல் யுத்தம் பண்ண போகும் பொழுது எங்களை அழைப்பிக்கவில்லையே, இப்படி நீ எங்களுக்கு செய்தது என்ன என்று அவனோட பலத்த வாக்குவாதம் பண்ணினார்கள். அதற்கு அவன், நீங்கள் பலத்த வாக்குவாதம், சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் எங்களை கூப்பிடல, கடைசி நேரத்துல எங்களை கூப்பிட்ட, ஒரே வாக்கு. ஆவியில் நிறைந்த இந்த கிதியோன் இவ்வளவு அழகா பதில் சொல்லலாம் பாருங்க. அதற்கு அவன், நீங்கள் செய்ததற்கு நான் செய்தது எம்மாத்திரம்? நீங்கள் 2 தலைவர்களை பிடிச்சு வெட்டிருக்கீங்க மீதியார், நான் என்ன பெருசா பண்ணிட்டேன், நீங்க தான் பெருசா பண்ணிருக்கீங்க. அபியேசரின் திராட்சை பழத்தின் முழு அறுப்பை பார்க்கிலும் எப்ராயிமின் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா? தேவன் உங்கள் கையிலே மீதியானின் அதிபதிகளாகிய ஓரேபையும் சேவையும் ஒப்பு கொடுத்தாரே. நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம்? நான் செய்யக்கூடியது எம்மாத்திரம்? நீங்க தான் பெரிய காரியம் பண்ணிருக்கீங்க, தலைவரை பிடிச்சு வெட்டிருக்கீங்க, நானா பண்ண? இந்த வார்த்தையை அவன் சொன்னபோது அவன் மேல் இருந்த அவர்களுடைய கோபம் ஆறிற்று. பாருங்க எப்படி சாந்தமா பேச முடியும். அவன் கேட்டோன்னா, போடா நீ எப்பவும் இப்படிதான் பேசுது, கடைசி நேரத்துல இப்படிதான் பேசுது எடுத்து சொல்லியிருக்கலாம். உன் பழப்பே இப்படிதான், எப்படா குறை சொல்றதான் அவனை பேச்சு சொல்லி. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் யாருக்குள்ள இருந்ததுனால, அவரை சமாதானப்படுத்த மாதிரி பேசினால அவர்கள் ஆகா செஞ்சது கரெக்ட் தான், நாங்க தான் தம்பு தான் தப்புன்னு தங்கள் தவறை உணர்ந்தவர்களாக அவர்கள் திரும்பி போனார்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். 22ஆம் வசனம் வாசிப்போம். அது 8ஆம் வசனம், 22ஆம் வசனம், 3ஆம் வசனம். அப்பொழுது இஸ்ரவேலர் மனுஷர் கிதியோனை நோக்கி, நீர் எங்களை மீதியானியர் கைக்கு நீங்களாக்கி விட்டபடியினால் நீரும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆளக்கடவீர்கள் என்றார்கள். நார்மலா கிதியோனை பற்றி நான் படித்தால் நான் இது வரைக்கும் பார்த்ததோட முடிச்சுதான். நாம் இது வரைக்கும் பார்த்ததோட எல்லாம் கிதியோன். ஆனால் கிதியோனின் மறுபக்கம் என்று ஒன்று இருக்கிறது. கடைசி நாட்கள் எப்படி இருந்தது? கிதியோன் இதுவரைக்கும் தேவன் செய்த எல்லா காரியங்களும் நல்லா செய்து கொண்டு வந்தார், சந்தேகமே கிடையாது. நிறைய பேர் கிதியோன் இதோட நிப்பாட்டினார். இதுக்கு பின்னால் உள்ளதையும் பார்க்கணும்னா நாம எல்லாம் ஒரு ஊழியர், தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் என்னென்ன செய்யணும் இது வரைக்கும் பார்த்துட்டு வந்துட்டோம். எது செஞ்சது, யாரோ ஒரு முற்பிதா சொல்லிக் கொடுத்த ஒரு பாடம் ஆண்டவரால் அவனை தேர்ந்து கொள்ள வைத்தது. அதுபோல யாரோ அவனுடைய தாத்தா பாட்டிகளுக்கு சொன்ன காரியம் அல்லது அப்பா அம்மா சொன்ன காரியம் நம்ம கொண்டு வந்திருக்கு. கொண்டு வந்த காரியம் கடைசியா எங்க இழுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லி இப்பொழுது பார்க்கும் 8ஆம் அதிகாரம். அதற்கு கிதியோன், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனும் உங்களை ஆள மாட்டான், கர்த்தரே உங்களை ஆளுவாராக என்றான். எல்லாரும் என்ன சொன்னாங்க? நீங்க ராஜாவா இருங்க, இவ்வளவு பெரிய யுத்தம் பண்ணிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, நீங்க இவ்வளவு பிளான் பண்ணி எல்லாம் பண்ணிட்டீங்க, ஆண்டவர் உங்க கூட இருக்காரு, நீங்க தான் எங்களுக்கு செய்யுங்க. நீ உங்க காலத்துக்கு வரும், உங்க பிள்ளைகளாகட்டும், உங்க பிள்ளை காலத்துக்கு வரும், உங்க பிள்ளைகளோடும் நாங்க இப்படியே இருப்போம்னு சொல்லி கேட்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு மேன்மையை கொடுக்கிறாங்க. ஆனால் ஆவியில் நிரம்பி இருந்த கிதியோன் அந்த மேன்மையை ஏற்றுக்கொண்டாரா? இல்ல. என்ன சொல்றாரு? கர்த்தரே உங்களை ஆளுவாராக. அருமையான பேச்சு. உங்களையும் என்னை கூப்பிட்டு நீங்க நல்லா ஜெபம் சொல்றீங்க, நல்லா ஆண்டோட வார்த்தை எடுத்து சொல்றீங்க, நல்லா பாட்டு பாடுறீங்க அப்படின்னா அப்படியா சொல்றீங்க? நீங்களே இங்க கொயர் மாஸ்டர், நீங்களே இங்க பிரசங்கம் பண்ணுங்க, நீங்களே இந்த ஜெப கூட தலைவராங்க, நீங்க உங்க பிள்ளைங்களே வரட்டும் சொல்லி எல்லாம் சொன்னா என்ன சொல்லுவோம்? அப்படியா சொல்றீங்க? பிரைஸ் லார்ட் பிரதர், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், கர்த்தர் உங்க கூட பேசியிருக்காருன்னு சொல்லி எவ்வளவு பிரசாங்கிதம் அடைவோம், மகிழ்ச்சி. ஆனால் அவன் என்ன சொன்னான்? கர்த்தரே உங்களை ஆளவா. நம்ம வார்த்தையிலிருந்து வருமா? நம்ம அந்த வேலையை கிதியோன் செய்யல. கிதியோனுக்கு நல்லா தெரியும், ஏன் அவன் செய்யவில்லை. அதை ஒவ்வொரு காரியமும் அவனுக்கு தெரியும், அவன் செய்யவில்லை. யார் செஞ்சது? அதுபோல நம்முடைய ஊழியத்தின் குடும்ப ஊழியத்தின் பாதியில எதுவும் நாம் செய்யறது, நாம் ஒரு கருவி, நாம் ஒரு நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாடோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாதாவும் திருக்கரத்தில் இசை கருவினான் நாடோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போல். நாம் ஒரு இசை கருவி. கருவியை யார் மீட்டது? திருயாளில் இறைவா பந்தரும் நரம் கொண்டு என்னையும் ஓர் சிறு நரம்பெனவே அதை இணைத்திடவே இசையரசே. திருயாழில் என் இறைவா பல பந்தரும் நரம் கொண்டு. இசை கருவி தன்னை பெருமையாக்கிக் கொள்ள முடியாது, அதை வாசிக்கிறவருடைய காரியம் தான் நல்லா இருக்கு. ஒரு நரம்பு சத்தம் நல்லா வருதுன்னா நரம்புக்கு மகிமை இல்லை, அதை மீட்டு உனக்கு தான் மகிமை. அதுபோல நாம் ஒரு காரியத்தை செய்தால் பெருமை நமக்கு யாரு? அந்த பெருமை வந்துச்சுன்னா என்ன ஆகும்?
இந்த பொருட்கள் மேலே கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம். ஆட்கள் மேல கண்ணு போச்சுன்னா அம்போரா உன் அபிஷேகம். அப்படியே கை காட்டி சொல்லுங்க. பொருட்கள் மேல கண்ணு போச்சுன்னா போச்சையா உன் அபிஷேகம். ஆட மேல கண்ணு போச்சுன்னா அம்போரா உன் அபிஷேகம். காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். ஆமென். காத்துக்கொள் காத்துக்கொள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள். பெருமை என்ற வலையில் விடாதே என்று இருக்க அடுத்த வரி. இதுவரைக்கும் கிதியோன் ஆண்டவருக்கு உகந்ததாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். இது 8ஆம் அதிகாரம் 23. இதுவரைக்கும் கிதியோனுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா. 24 வாசிங்க எப்படி மாறுதுன்னு. பின்பு கிதியோன் அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன். உங்களிடத்தில் ஒரு காரியத்தை மக்கள் என்ன கேட்டாலும் செய்யற நிலையில் இருக்காங்க. அப்ப என்ன கேட்க, அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் இஸ்மவேலராய் இருந்தபடியினால் அவர்களிடத்தில் பொன் கடுக்கன்கள் இருந்தது. அவங்க பீதியாளர்கள் யாரு? இஸ்மவேலர். எல்லாரும் கால் என்ன போட்டிருப்பாங்க? கடுக்கன். என்ன கடுக்கன்? பொன் கடுக்கன் இல்லைன்னா வெள்ளி கடுக்கன் போட்டிருப்பாங்க. எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு வந்திருப்பாங்க. அதை இப்ப என்ன பண்றாரு? அந்த கடுக்கன் எல்லாம் கொண்டு வாங்க. இஸ்ரவேலர் சந்தோஷமாய் கொடுப்போம் என்று சொல்லி இஸ்ரவேலர் சந்தோஷம். ஏன்னா அவனுக்கு பெரிய வெற்றி கிடைச்சது. அடிமை தெரிஞ்ச ஒரு பெரிய மீட்பு. இனிமே விளையாடுறதெல்லாம் நமக்கு, ஆடு மாடெல்லாம் நமக்கு, மந்தையெல்லாம் நமக்கு, வீடெல்லாம் நமக்கு, மலையில போய் தங்க வேண்டியது. இப்படி ஒரு பெரிய வெற்றியை வாங்கி கொடுத்திருக்காரு. அதனால உங்க கையில இருந்து கொடுக்கல, கொள்ளையடிச்ச பொழுதான கொண்டாந்து என்ன பண்ணாங்க? கடுக்கன்களை போட்டார்கள். ஒரு வஸ்திரத்தை விரித்து அது அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை அதிலே போட்டார்கள். பிறை சித்தாக்குகள் ஆரங்களும் மீதியானியரின் ராஜாக்கள் போர்த்து கொண்டிருந்த ரத்தாம்பரங்களும் அவருடைய ஒட்டகங்களின் கழுத்துக்களில் இருந்த சரப்பணிகளும் அல்லாமல் அவன் கேட்டு வாங்கின பொன் கடுக்கன்களின் நிறை 1700 பொன் சேக்கல் நிறைய. 1700 பொன் சேக்கல் என்பது வேதத்தை பார்க்கும் 10 கிராம் என்பது ஒரு 10 சேக்கல் என்பது ஒரு கிராம் என்பது கணக்கு வரும். 11 கிராம் ஒரு சிலத்துல 13 கிராம் கணக்கு ஒரு இடங்களிலே கணக்கு சொல்றாரு. இந்த இடத்திலே 11 ஒரு சேக்கல் என்பது 11 கிராம் கணக்கு வரும். அப்ப இவர்கள் கொள்ளையிட்ட பொருள் ஏற்கனவே 19.5 கிலோ தங்கத்துக்கு கணக்கு. இது யார் எதுக்கு? 19.5 கிலோ எவ்வளவு சேக்கல் சொல்லுது? 1700 பொன் சேக்கல். பொன் சேக்கல் 19.5 கிலோ வருது. எதுக்கு இவனுக்கு அந்த 19.5 கிலோ? ஆளுகை செய்யணும். ஆளுகை செய்திருக்கலாம், ஆளுகை செய்யல. எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தர் உடைய ஆளை கொடுறதுல பிரேசலால் சொல்லிட்டு வீட்டுக்கு வந்திருக்கணும். நான் உங்களை ஒண்ணு விரும்பி கேட்கிறேன், கொடுக்காம இருப்பாங்களா? இன்றைக்கு காணிக்கைக்காக ஊழியம் போற எத்தனை பேர்? ஊழியத்துக்கு போனால் காணிக்கை கொடுப்பார்கள், அது வேற. ஆனால் காணிக்கைக்காகவே ஊழியம் போற எத்தனை பேர்? எத்தனை ஆலயங்கள், எத்தனை சபைகளில் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறாங்க. இங்க என்ன கேக்குறாங்க? கடைசியா பொன் இஸ்மவேலரை கடுக்கன் போடுற எல்லாத்தையும் கொண்டாந்து கொடுன்னு கேட்கிறாங்க. எல்லாம் போட்டா 19.5 கிலோ இடம் வருது. அது என்ன செய்யறான் வாசிப்போம். அதனால் கிதியோன் ஒரு ஏபோத்தை உண்டாக்கி, ஏபோத் என்பது ஆசாரிய, அந்த காலத்து ஆசாரிய குருக்கள் ஆலயங்களை பணிவிடை செய்யும் பொழுது போடுறதா ஏபோத். இன்னைக்கு நம்ம ஆலயங்களே குருக்கள் போறாங்க இல்லையா, அது மாதிரி இருக்க ஒரு ஆடை தான் முடிச்ச அந்த கீழே வரைக்கும் தொங்குறதான் ஏபோத் என்பது. அதை தன் ஊரான ஒப்புராவிலே வைத்தான். இஸ்ரவேலர் எது கொண்டு வச்சான்? அந்த பொன்னினாலே அலங்கரிக்கப்பட்ட வாங்கின எல்லா பொண்ணு அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஏபோத்தை என்ன பண்ணா? அதை ஓப்ராவில வைத்தான். ஓப்ரா ஊர்ல கொண்டு வச்சா. இது எது மாதிரி இருக்குது? இது எது மாதிரி இருக்குது? ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்ச மாதிரி. ஆரோன் ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்ச மாதிரி இவர் ஒரு ஏபோத்தை பண்ணுகிறார். இப்படித்தான் பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறான். கண்ணுக்குட்டி செஞ்சாது விக்கிரை சொல்லி என்ன செய்யறாங்க? ஏப்பத்தை எல்லா மக்களும் ஆண்டவரை தேடி போகாமல் எங்க தேடி வராங்க? இஸ்ரவேல் எல்லோரும் அதை பின்பற்றி என்ன பண்ணார்கள்? சோரம் போனார்கள். அது கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் கன்னி ஆயிற்று. பிரைஸ் தி லார்ட். பாருங்க, இவ்வளவு காரியம் செஞ்ச கிதியோன் கடைசியாக உலக பிராணம் போய் வீழ்ந்துட்டான். எல்லா கடுக்கடை வாங்கி ஒரு ஏப்பத்தை பண்ணி தேவனை வழிபடக்கூடிய மக்களுக்கு அதை விட்டுட்டு இதை வழிபட செய்ய ஆரம்பிச்சு. எல்லாரும் தெய்வ நேரமா ஏப்பத்துக்கு வந்து வழிபாடு செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கிதியோன் வச்சது, கிதியோன் நம்ம மீட்டான். அதனால வழிபாடு செய்து என்ன காணிக்கையில கொடுத்தாங்களோ, என்ன பரிகள் செலுத்தாங்களோ அதை பின்னால கொடுக்க முடியும். ஆனால் மக்கள் சோரம் போனார்கள். உண்மையான தேவனை விட்டுட்டு எங்க போயிட்டாங்க? விலகி போய்விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். எத்தனை வசனம் இது?
27 முடிஞ்சு. 27 அடுத்து 28. இந்த பிரகாரம் மீதியானியர் திரும்ப தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். தேசமானது கிதியோனின் நாட்களில் 40 வருஷம் அமைதலாய் இருந்தது. ஆண்டவருடைய கிருபையானாலும் யார் கூட இருந்தது? கிதியோன் கூட இருந்தது. அதனால நாட்டில் 40 வருஷம் ஆச்சு, அமைதியா இருந்தது. அதனால நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யறப்ப உங்களுக்கு ஒன்றும் பெரிய பிரச்சனை வராது. இப்படி மக்களை திசை திருப்பி உண்மையான தேவனை வழிபடாமல் வேற வழியில கொண்டு காட்டிட்டு, வேற திசை திருப்பி இப்படிலாம் கொண்டு காட்டிட்டு தேவனை வழிபடல் இங்க வந்து என்ன செஞ்சு வச்சா ஓப்பயத்தை வழிபட ஆரம்பித்தார். அவங்களுக்கு ஏற்கனவே சொன்னபடி ஏதேனும் ஒரு தெய்வத்தை வழிபடணும், அது உண்மையான தெய்வத்தை வழிபட டைரக்ஷனை காட்டாமல் டைரக்ஷனை திருப்பிட்டான். இது போல இன்றைக்கு பல ஊழியர்களை நாம் பார்க்கிறோம். நம் மக்கள் மத்தியிலே பல கிறிஸ்துவ சபையில் பல சபையிலே பல பேர்களை பார்க்கிறோம். உண்மையுள்ள தேவனை நோக்கி நாம் செல்லாமல் வேறு இடங்களை நாம் நாடி செல்வோம், வேற பொருட்களை நாடி செல்வோம். இப்படிப்பட்ட பொருட்கள் வீட்டில் வச்சிருக்க ஒரு சில நல்ல பொருட்கள், அந்த பொருட்கள் இந்த பொருட்கள் சொல்லி அதை வச்சு நாம் என்ன பண்ணோம்? கும்பிட ஆரம்பிச்சோம். இதைத்தான் தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே வெளிப்படுத்துகிறார். ஏற்பட சொன்னபடி திருமண வேலையிலே ஒரு திருமணத்துல எது முக்கியம்? ஒரு குருவானது கேட்டார், திருமண காரியத்திலே எல்லாம் வந்திருக்கீங்க, தாலி முக்கியமா? தாலி கட்டுறது இருப்பீங்க, தாலி கட்டுறது முக்கியமா? மோதிரம் மாத்திரம் இருப்பீங்க, மோதிரம் மாத்திரம் முக்கியமா? பைபிள் மாத்துவீங்க, பைபிள் மாத்திரம் முக்கியமா? மாலை மாத்துறது முக்கியமா? எது முக்கியம்னு ஒரு கேள்வி வச்சேன். அங்கிருந்த சிலர் எங்களுக்கெல்லாம் மோதிரம் மாத்திரம் தான் முக்கியம், ஒரு சிலர் எங்களுக்கெல்லாம் தாலி கட்டுறது தான் முக்கியம், ஒரு சிலர் கொஞ்சம் முன்னேற்றவாதிகள் பைபிள் மாத்திரம் தான் முக்கியம், ஒரு சில பணம் நகையெல்லாம் போட முடியாது, எங்களுக்கு மாலை மாத்திரம் தான் முக்கியம். குருவானவர் சொன்னார், எது திருமணம் எதிலே முக்கியமானு கேட்டார். ஒவ்வொருத்தரும் இதான் திருமணம் அதான் திருமணம் அப்படின்னா, அப்பதான் பல மணி அடிக்கிறோம், அப்பதான் வெடி வெடிக்கிறோம், அப்பதான் என்ன பண்ண மோளம் கட்டுறோம், அப்பதான் பிபி போதுறோம். அதனால தாலி கட்டுறது திருமணம் கொஞ்சம் பேரு, மோதிரம் போடுறது திருமணம் கொஞ்சம் பேரு, கேட்கறது மாலை மாத்திர திருமணம். ஆனால் அப்பொழுதுதான் குருவானது இல்லை, நீங்க திருமணம் என்று என்னன்னு புரிஞ்சுக்கல. மணப்பெண்ணும் மணப்பாங்களும் வருகையை சேர்த்து பிடித்துட்டு ஆண்டவருக்கு முன்னாலும் மூப்பர்களுக்கு திருச்சபைகளுடைய குருக்கள் முன்னாலும் அங்கே கூடியிருக்க சபையார் முன்னாலும் ஒரு வாக்கு கொடுக்கிறார். என்ன வாக்கு கொடுக்கிறார்? இன்பத்திலும் துன்பிலும் வாழ்விலும் சாவிலும் உடல் நோயிலும் மரணம் பெரியதும் நான் உனக்கு பிரமாணிக்கமாய் இருப்பேன் என்று இந்த திருச்சபையின் முன்னாலேயும் இந்த மூப்பர்கள் முன்னாலேயும் உம்முடைய சன்னிதானத்திலும் நான் வாக்கு கொடுக்கிறேன் என்பதுதான் திருமணம். அதான் குருவார் ரெண்டு கையும் வலதுகையை இணைத்து பிடித்துக் கொள்ள சொல்லி இதுதாங்க திருமணம். ஆனால் அடையாளத்தை நீங்கள் எது அடையாளம்? தாலி ஒரு அடையாளம், ஒரு கலாச்சாரம். தமிழ் கலாச்சாரம் அல்லது இந்திய கலாச்சாரம் தாலி ஒரு அடையாளம், மேற்கத்திய கலாச்சாரம் மோதிரம் மாத்திரம் ஒரு அடையாளம், கலாச்சாரத்துக்கு அடையாளம். அடுத்த பைபிள் மாற்றிக்கொள்வது பாண்டகின் புதிதாக வந்த திருச்சபையிலே பைபிள் மாற்றுவது என்னது? ஒரு கலாச்சாரம். இன்னும் சீர்திருத்தவாதிகளுக்கு மாலை மாற்றுவது ஒரு கலாச்சாரம். எதை பிடிச்சதப்ப? கலாச்சாரத்தை பிடித்துக் கொண்டு எதை விட்டுட்டோம்? கடவுளை விட்டுட்டோம். அந்த வாக்கு தத்துவத்தை விட்டதுனாலதான் நீங்க என்ன நடக்குதுல? நிறைய டைவர்ஸ், விவாகரத்து, குடும்பத்துல சமாதானம் இருக்க சந்தோஷம்னா எல்லாத்துக்கும் இன்பத்துக்காக தான் கல்யாணம் பண்ண நினைச்சுட்டு இருக்கோம். இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் சாவிலும் உடல்நல கேடுகளும் எல்லாவற்றிலும் இணைந்திருக்கணும் வாக்கு கொடுத்ததை யாரும் ஞாபகப்படுத்துறதே கிடையாது. என்னைக்கு ஞாபகப்படுத்துறத? அன்றைக்கு திருமண தமிழருக்கு திருமண நேரத்தில் இதான் குருவானர் வாசிப்பார், படிக்க தெரியாது யாரோ ஒருத்தர் வாசிப்பாங்க, அது பாதி படிப்பாங்க பாதி தெரியாது, இப்படிதான் போகும். இதெல்லாம் முன்னாலேயே கற்றுக் கொடுத்துக்கூடிய யார் கற்றுக் கொடுக்கணும்? பெற்றோர் கற்றுக் கொடுக்கணும். பிரைஸ் தி லார்ட். அடையாளமான தாலியை கழட்டாதுன்னு சொல்றோம். ஆண்டவருக்கு அடையாளம் வாக்கு தத்துவத்தை மீறுவதற்கு ரெடியா இருக்கு. அடையாளமான மோதிரத்தை கழட்டிதான் இருக்கிறோம். மோதிரம் போடுறதுக்கு அடையாளத்துல வீட்டுக்கு ஒரு நாளைக்கு செலவுக்கு ஏதாவது தேவைப்பட்டா பொண்ணா இருந்தா வச்சு பண்ணிக்கலாங்கிறது தான் போடுறது. அடையாளத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுதோ, ஆனா எதை விட்டுறோம்? வாக்கு தத்தத்தை விட்டுறோம். அது போலத்தான் கிதியோன் சோரம் போனான். இஸ்ரவேல் மக்கள் எல்லோரும் சோரம் போனார்கள். அதனால என்ன நடந்ததுனாலே இவ்வளவு பெரிய ஊழியம் செய்தவன் கடைசியா ஊழியத்தில் என்ன பண்ணா? விழுந்து போய்விட்டான். உலக பிரமாண காத்துகள் என்ன பண்ணா? பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பெருமை என்ற வலையில் விழாதே, அது வறுமையை கொண்டு வந்திடும். பணத்திலே மயங்கி விடாதே, அதை பாதாளம் கொண்டு போய்விடும். உங்கள்கிட்ட வந்து நாங்கள் 1000 ரூபாய் கொடுத்த பிரேயருக்கு வருமா? ஒருத்தர் கூப்பிடாங்க, இன்னொரு இடத்துல 2000 ரூபாய் தரம் பிறகு வாங்கன்னு சொன்னா எங்க போவீங்க? பணத்துக்கா போவீங்களா? வாக்கு முக்கியம் இல்ல, வாக்கு முக்கியம் இல்ல. அதனால பணத்தின் மீது ஆசை வைக்கார், பொருள் மீது ஆசை வைக்கார், பெருமையில் ஆசை வைக்க. தேவன் எங்க போக சொல்றாரு?
ஒரு இடத்துல நாங்க 1000 பேரை கூட்டி வச்சிருக்கோம், வாங்க பிரதர் கூப்பிடும். ஒரு இடத்துல 500 பேரை கூட்டி வச்சிருக்கோம், வாங்க பிரதர் வாங்க. இன்னொரு இடத்துல 10 பேர் இருக்காங்க, வாங்க. எங்க போவீங்க? ஆண்டவர் பேசினா, ஆண்டவர் 10 பேர் இருக்குது போடான்னு சொன்னா போவீங்களா? போவீங்களா? இதுதான் ஊழியம் என்பது. பிரைஸ் தி லார்ட். இதுதான் தேவன் சொன்ன காரியத்தை கிதியோன் 300 பேரோட போனோம். கிதியோன் கற்றுக் கொடுக்க நல்ல பாடங்களை பார்த்துங்க. அவன் இங்கே தவறினான் என்பதையும் நல்லா பார்த்துங்க. இதனால் என்ன நடந்தது பின்னாலே கிதியோன் 40 வருடத்துக்கு மரணத்தை பிறகு கிதியோனுக்கு வாசிப்போம், 30வது வாசிப்போம். கிதியோனுடைய அநேகம் ஸ்திரீகள் இருந்தார்கள், அவனுடைய கற்ப பிறப்பான குமாரர் 70 பேர். கிதியோனுக்கு நிறைய மனைவிமார்கள் இருந்தார். அவர்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருந்தது? 70 பேர். நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். பிரைஸ் தி லார்ட். அவர் ஊழியக்காரன். ஆனால் கடைசியாக செய்த ஒரு தவறை தவிர இது எல்லாமே, ஆனால் அந்த தவறு மகாபெரும் தவறா இருந்தது. ஆனால் ஆண்டவர் அவன் காலத்தில் எந்த பிரச்சனையும் கொடுக்கல. அவனை குறித்து 40 வருஷம் நாடு அமைதியா இருந்தது. வாசிப்போம். சீக்கேமில் இருந்த அவனுடைய மறுமனையாட்டியும் அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றார். அவனுக்கு அபிமெலேக்கு என்று பெயரிட்டான். பின்பு யோவாசின் குமாரனாகிய கிதியோன் அது நல்ல விருத்தாப்பியத்திலே மரித்து ஓப்ராவிலே தன் தகப்பனாகிய யோவாஸ் என்னும் அபியேசருடைய கல்லறையிலே அடக்கம் பண்ணப்பட்டான். கிதியோன் மரித்தவன் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பவும் பாகால்களை பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரித்தை தங்களுக்கு தேவனாக வைத்துக் கொண்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களின் கையினின்றும் தங்களை ரட்சித்த தங்கள் தேவனாகிய கர்த்தரை நினையாமலும் கிதியோன் என்னும் யெருபாகால் இஸ்ரவேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டாமலும் போனார்கள். அடுத்து 9வது வாசிப்போம். யெருபாகாலின் குமாரன் அபிமெலேக்கு சீக்கேமில் இருந்த தன் தாயின் சகோதரத்துக்கு போய் அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி. இவன் யாரு? மறுமனையாட்டிக்கு பிறந்தவன் அபிமெலேக்கு. இவன் போய் அந்த 70 பேரை பார்த்து 5வது வாசிப்போம். அவன் ஓப்ராவில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டிற்கு போய் யெருபாகாலின் குமாரராகிய தன் சகோதரர் 70 பேரையும் ஒரே கல்லின் மேல் கொலை செய்தான். ஒரே கல்லின் மேல் என்ன பண்ணா? கொலை செய்தான். அது யார் தப்பிச்சதை வாசிப்போம். ஆனாலும் யெருபாகாலின் இளைய குமாரனாகிய யோதாம் ஒளிந்திருந்தபடியினால் அவன் தப்பினான். அடுத்த வசனம் வாசிப்போம். பின்பு சீக்கேமில் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவேல் குடும்பத்தார் அனைவரும் கூடிக்கொண்டு போய் சீக்கேமில் இருக்கிற உயர்ந்த கர்வாலி மரத்தண்டையிலே அபிமெலேக்கை ராஜாவாக்கினார்கள். இப்ப அவனுடைய பிள்ளைகள் யாரும் ராஜாவா மாறல. யார் மாறினது? மறுமனையாட்டியோட பையன். இப்ப எத்தனை பேர் செத்து போனாங்க? 69 பேர். எத்தனை விதவை? இப்ப 69 விதவை. எத்தனை பிள்ளைங்க தகப்பன அனாதையா போச்சு? 69 குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் எல்லாம் தகப்பன இல்லாத அனாதையா ஆயிடுச்சு. அப்ப உங்களுடைய வம்சம் என்ன ஆயிடுச்சாங்க? எல்லாமே அழிந்து போய்விட்டு. எதனால? நீ என்ன யாரு ஓப்பயத்தை வைத்து அதை பின்பற்றும்படி மக்கள் என்ன திசை திருப்பி விட்டான். இதுதான் நடக்கும். இன்றைக்கு நமக்கும் அவன் இருந்த நாட்கள் ஒண்ணும் நடக்கல, எல்லாம் மகிழ்ச்சியா சந்தோஷமா இருந்துட்டு போயிட்டான். நாம இருந்துருவோம், நம்முடைய சந்ததி பின்னா. இன்னைக்கு சொல்றமே உங்க குடும்பத்துல ஏதோ சாபம் இருக்குன்னு சொல்றமே, அதனாலதான் பிள்ளைகள்னு சொல்றமே. உங்க குடும்பத்துல சாபம், அது ஆம்பளை பிள்ளைங்க அப்படி சொல்றமே. நம் குடும்பங்களும் இப்படி நடக்கக்கூடாது. நடக்கக்கூடாதுன்னா நாம் எப்படி நடக்கணுங்கிறத தெரிந்து கொள்ளணும். நாம் சரியா நடக்கலன்னா நமக்கு பின்னால் ஒரு பிள்ளைகளை விதவிகளாக, பிள்ளைகள் தாப்ப அனாதை ஆவார். இதெல்லாம் வேணுமா நமக்கு? கிதியோனின் வாழ்க்கை நடந்தது. எவ்வளவு பெரிய வீரனாகத்தான் வந்தான், எவ்வளவு பெரிய ரட்சிப்பை இஸ்ரவேல் மக்கள் கொடுத்தான். 40 வருஷம் அவன் இருந்தான். ஆயினும் இருந்து என்ன, அவன் குடும்பம் என்ன ஆயிடுச்சு கடைசியா? ஆனா நீங்களும் நான் ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறான், ஊழியக்காரன் இல்லாமலும் இருக்கிறான். தேவன் அறுவருக்கும் காரியத்தை மட்டும் செய்யாதிருப்போமா? இதுவரை நாம் செய்து கொண்டிருந்தால் வீட்டுல ஜாத போட்டு இருந்தா தூக்கி போடுங்க. கட்டம் போட்டு எழுதி வச்சு போட்டு வச்சிருந்தீங்க தூக்கி போடுங்க. பிளேட்ல எழுதி வச்சிருந்தீங்கன்னா போடுங்க. வீட்டுக்குள்ள ஏதாவது பதிச்சு வந்தீங்கன்னா எடுத்து தூக்கி எறிங்க. அதெல்லாம் ஆண்டு தாயத்துகளை வச்சிருந்தா தூக்கி போடுங்க. பஞ்சாங்களை வைத்திருந்தா தூக்கி போடுங்க. நல்ல நாள் பார்க்கறப்ப இன்னையோட தூக்கி தூர போடுங்க. தேவன் எல்லாத்தையும் நல்லத்துக்கு படுத்தலாம் விசுவாசிங்க. மனுஷனை நம்பாதீங்க. நீங்க பூசையில போய் நின்றுட்டு கல்யாண பத்தியில சாமியாரை பார்த்து சீக்கிரம் முடின்னு கேட்காதீங்க. அவர் ஊழியக்காரர், ஆண்டோட சன்னிதானத்தில் இருக்கிறவர். அவருக்கு போய் நீங்க அட்வைஸ் கொடுக்காதீங்க. என்ன நேரத்துக்கு உங்களுக்கு விருப்பப்படிதான் பூசை வைக்கிறீங்க. நேரம் எவ்வளவு நேரம் எடுத்தாலும் அவர் தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யட்டும். அவர் போய் தடை செய்து உங்க விருப்பத்துக்கு ஆராதனை நடத்தணும்னா பார்க்காதீங்க. இதனால உங்கள் குடும்பமும் உங்கள் பின்னால் சந்ததியும் பாதிக்கப்படுவதை தெரிந்து கொள்ளும். அதே வேளையில் கிதியோன் போல நீங்கள் பயந்தாங்கொழியா இருந்தால் ஆண்டவர் பெரிய காரியங்களை வைத்திருந்தாரு செய்வார். பயந்தாங்கொழியா இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட ஒண்ணுமே இல்லாட்டா சிறுமைப்பட்டா இருந்தாலும் சரி, எதுவுமே உங்களுக்கு தேவையே இல்லை. தேவன் உங்களை நடத்துவார். கிதியோன் நான் தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நான்,
தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர். நியாயாதிபதிகள் புத்தகத்தை நாம் பார்த்தோம் இப்பொழுது கிதியோனை பற்றி. கிதியோன் பெரிய பராக்கிரமசாலி என்றுதான் இதுவரை பல நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனால் அவன் ஒரு வீழ்ந்து போன ஒரு ஊழியக்காரன். அதுபோல் நாம் இருந்துவிடக் கூடாது என்பதற்காக எச்சரித்து இன்னைக்கு ஆராதனை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கார். இந்த வார்த்தைகளை மூட பயந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்தார். பிசாசானவன் எப்படியாவது நம்ம கெடுக்கிற வீக்னஸை பயன்படுத்தி பொருளாதாரம் இருக்கலாம், நகையா இருக்கலாம், ஆடைகளாக இருக்கலாம், வீடாக இருக்கலாம், வாகனங்கள் இருக்கலாம், ஏதேனும் ஒன்றை நம்மை சிக்க வைத்து இப்படிப்பட்ட தேவனுக்கு அருவருக்கும் காரியங்களை நம்ம செய்ய வைப்பான். ஜாக்கிரதையாக வீழ்ந்து போன ஒரு கிதியோனை இப்ப நாம் இல்லாமல் வாழ்ந்த ஒரு கிதியோனாக நாம இருக்கோம். கிதியோனின் முதல் பாகத்தை 8ஆம் அதிகாரம் பாகத்தை நல்லா பிடிச்சி 8ஆம் அதிகார பின்பகுதியில அது மாதிரி வாழக்கூடாது என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். கிதியோன் ஒரு பயந்தாங்குழி. அவனை ஆண்டவர் என்ன சொல்றார்? பராக்கிரமசாலி என்று. நீ தனி மனிதனாக என்ன பண்ணுவ? எல்லாரையும் மீட்க முடியும் என்றார். ஆண்டவனுக்கு அடையாளத்தை காட்டினார், அற்புதத்தை செய்து காட்டினார், அவனுக்கு துணையாக நின்றார், அவனுக்குள் அவர் இருந்தார். எப்படி ஆட்களை தேர்வு கொள்ள ஆலோசனை கர்த்தராக அவர் இருந்தார். எல்லாமே அவர் தான் இருந்தார். இப்படித்தான் ஒரு ஊழியம் நடக்கும். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நாமும் இப்படிப்பட்ட ஊழியத்தில் கலந்து கொள்ள இப்படிப்பட்ட ஒரு கிதியோனாக மாறி அந்த கடைசி ஒரு காரியத்தை ஒன்று செய்யாதவர்களாக இருக்கும்படி ஆண்டவர் அறிவுறுத்துகிறார். அதை வைத்து ஒரு ஜெபத்தை எடுப்போம். கிதியோன் நான், தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவள் நான், தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவள் நான். கிதியோன் நான், தேவனால் அழைக்கப்பட்டு அனுப்பப்பட்டவன் நான். கிதியோனாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் அழைத்திருக்கிறீரப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கிதியோனின் வாழ்க்கையின் மூலம் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் ஏராளம் ஆண்டவரே. நீர் முன்குறித்த அந்த கிதியோனை திடப்படுத்துவதற்கு எவ்வளவு காரியங்கள் செய்தீர். நான் எம்மாத்திரம், எங்கள் வீடு எளிமையான குடும்பம், நான் கடைசி மகன் என்று அவன் சொன்னபோது கூட, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், இருக்கின்ற பலத்தோட புறப்பட்டு போ, ஒரு மனிதனை முறியடிப்பது போல மீதியானியரை முறியடிப்பார் என்று கொஞ்சம் கொஞ்சமாக அவனை திடப்படுத்தி அற்புதங்களை செய்து அவன் கேட்ட அடையாளத்தை அவனுக்கு காட்டி அவனை உறுதிப்படுத்தினீரப்பா. இன்றைக்கு நாங்களும் அப்படி ஆண்டவரோடு உள்ள உறவை நெருக்கப்படுத்திக் கொள்ள, ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள அடையாளங்களை கேட்டார், அடையாளங்கள் ஆண்டவர் செய்வார் என்பதை அறிந்து கொள்ளக்கூடிய அந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்தீரே, அதற்காக உமக்கு நன்றியப்பா. நன்றி இயேசுவே. கிதியோன் ஆண்டவருக்குள்ள நெருக்கமான உறவு இருந்ததால் இன்னும் ஒரு விசை மாத்திரம் என்று கேட்டு அந்த கம்பளியை போட்ட உடனே கம்பளி மாத்திரம் நனையாமல் சுற்றிலும் பனி பெய்திருந்ததே. அவன் கேட்டதெல்லாம் ஆண்டவனுக்கு செய்து அவனை விசுவாசத்தில் திடப்படுத்தினாரே. எப்படி அந்த போர் செய்ய வேண்டும் என்ற யுத்த யுக்திகளையும் கற்றுக் கொடுத்து தேவன் ஒரு பெரிய ஆலோசனை கர்த்தராக இருந்து அவனோடு இருந்து செய்த போது தேவன் சொன்ன காரியத்தை அப்படியே ஏற்றுக்கொண்ட அந்த யுத்தத்தில் வெற்றி பெற்ற கிதியோனை போல நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில் வரும் யுத்தங்கள், போராட்டங்கள், பிரச்சனை நேரங்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவர் சொல்லும் ஆலோசனைகளை கேட்டு அதன்படி நடந்து வெற்றி பெற வேண்டும் என்பதை இந்த நாளில் எங்களுக்கு நீ வெளிப்படுத்தினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நன்றியோடு துதிக்கிறோமப்பா. எவ்வளவு பெரிய வெற்றி அவன் சுதந்திரித்துக் கொண்டான். கிதியோனின் பட்டயம் கர்த்தரின் பட்டயம் என்று மக்கள் எல்லோரும் முழங்கினார்கள். அப்படிப்பட்ட ஒரு பெரிய முழக்கத்துக்கு காரணமாக இருந்தவர் கடைசியாக அந்த ஏப்போத்தை செய்து பின்வாங்கி போனானே. அவன் இருக்கும் நாட்களில் நாடு அமைதியாய் இருந்தது. ஆனால் பின்னால் அவருடைய குமாரர் 70 பேரில் 69 பேர் கொல்லப்பட்டனர். எவ்வளவு பெரிய காரியம். 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுத்த போது, உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே, என்னையன்றி உனக்கு வேறே தேவன் இல்லை, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் எந்த விக்கிரங்களை நீ செய்த வணங்காதிருப்பாயாக, அப்ப நான் எரிச்சல் உள்ள கர்த்தர், அதை செய்யும் போது 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பேன் என்று சொன்ன கர்த்தராகிய நீர் அதை இங்கே கிதியோன் தலைமுறையில் விசாரித்து விட்டீரப்பா. அவன் ஏப்பத்தை செய்து கிதியோன் இறந்து விட்டான். ஆனால் அவனுடைய பிள்ளைகள் அதனால் மடிந்து போனார்களே. இந்த நாளில் இதன் வழியாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இயேசுவே ஆண்டவர், வானத்தை பூமியை உண்டாக்கின ஆண்டவர் ஒருவரே பரிசுத்தர், பிதா குமாரன் பரிசுத்தாவி மட்டுமே, அந்த திருத்துவத்தின் தேவனை மட்டுமே நாம் ஆராதிக்க வேண்டும் என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினீரப்பா. இதை விட்டு
கையினால் செய்த பொருட்கள், எங்கள் விருப்பத்துக்கு வேண்டிய பொருட்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வாங்கி அதற்கு ஒரு ஆராதனை செய்தோமானால் நாங்கள் செய்வோம், ஆனால் பிள்ளைகள் அதற்குள்ளே தண்டனை பெறுவார்களே. இந்த மாதிரி பிள்ளைகள் தண்டனை பெறாதபடி நாங்கள் நீ ஒருவருக்கு மட்டுமே ஆராதனை செய்யக்கூடிய மக்களாக எங்களை மாற்ற மாட்டோம். இந்த கிதியோன் வாழ்க்கை மூலம் நாங்கள் இதை கற்றுக்கொண்டு அதை கடைபிடிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. ஆலயத்தை நாங்கள் பாடுகிற பாடல், நீர் ஒருவரே பசுத்த, நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர் என்று பாடுகிறோம். விசுவாச பிரமாணத்திலும் வானத்தை பூமியை உண்டாக்கிய கடவுள் ஒருவரே பரிசுத்தர் என்று உறுதியாக விசுவசிக்கிறோம் என்று பாடுகிறோமே. அந்த வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும் ஐயா. ஏதோ உலக போக்கோடு நாங்கள் ஒத்து போகாதபடி, மற்ற தெய்வங்களுக்கு செய்கிற பிரஜாதி மார்க்கத்தால் செய்கிற மார்க்கங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளாதபடி, உயிருள்ள இயேசு ராஜா எங்களுக்காக மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார், 40ஆம் நாள் பரலோகத்துக்கு எழுந்திருந்தார், மீண்டும் வரவிருக்கிறார் என்பதை அந்த விசுவாசத்தை அறிந்து கொண்ட மக்களாக அங்கு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை, உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை, என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும், என் மனம் புதிதாக வேண்டும், திருச்சித்தம் புரிந்து வாழ வேண்டும். உலக போக்கில் நடக்காதபடி, ஒத்த வேஷம் தரிக்காதபடி எங்கள் மனம் புதிதாக வேண்டும் ஐயா. உமது திருச்சத்தத்தை அறிந்து கொண்ட மக்களாக கிதியோன் தன்னுடைய வாழ்க்கையின் முதல் படிப்படியில் உமது திருச்சத்தத்தை அறிந்து கொண்ட மக்களாக தொடர்ந்து ஊழியத்தை செய்தானே, அதே போல் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. உதவி செய்யும் அப்பா. எங்கள் குடும்பத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஊழியக்காரராக தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறீரே, இந்த குடும்பம் என்ற குட்டி திருச்சபையை நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானதாக கட்டி எழுப்ப எங்கள் ஒவ்வொருவரையும் அது கருத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஐயா. நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து பயன்படுத்தும். நாங்கள் ஒரு முன் மாதிரி உள்ள குட்டி திருச்சபையாக, எங்கள் திருச்சபையா இருக்கு, நாங்கள் முன் மாதிரி உள்ள குடும்பமாக எழும்ப எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் எழுப்பிவிட வேண்டுமாய் உமது கரங்களுக்குள்ள கொடுக்கிறோம் ஐயா. கிதியோன் முதல் பாதி எப்படி கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு காரியத்தையும் செய்தானோ, நாங்களும் அதே போல எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய ஆலோசனை கேட்டு அதன்படி செய்யக்கூடிய அந்த வல்லமை எங்களுக்கு தாரும். அதை எங்களுக்கு பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தாரும் ஐயா. இணைச்சட்ட நூலை நாங்கள் வாசித்தது போல அதை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ நடக்கிற போதும், உட்கார்ந்திருக்கிற போதும், படுத்திருக்கிற போதும், விழித்திருக்கிற போதும் அதை குறித்து பேசு என்று வேதத்தில் எழுதப்பட்டுள்ளதே, அப்படி நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க நீர் எங்களுக்கு துணை செய்யும் ஐயா. கர்த்தரே துணை நின்று எல்லாவற்றையும் எங்களுக்கு பொறுப்பெடுத்து வழிநடத்தினாய். இந்த கிதியோனை போல இருக்கின்ற பலத்தோடு நாங்கள் எழுந்து கர்த்தருக்காக பிரகாசிக்க எங்களோடு உதவி செய்யணுமாய் உமது கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு சித்தமானால் மீண்டுமாக அடுத்ததுல எப்தா அல்லது சிம்சோன் எதை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரோ அதை எடுத்து நாம் தியானித்து அடுத்த ஆண்டவர் சித்தமானால் அடுத்த நாட்களில் நாம் தியானிக்க இருக்கிறோம். இதுவரை இன்றைக்கு நியாயாதிபதி புத்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 9வது வரைக்கும் வந்திருக்கோம். இதுவரைக்கும் நீங்க எல்லாம் எடுத்து படிங்க. அந்த தெளிவான ஒரு சிந்தனை, வேதத்தை பற்றி அறிவு உங்களுக்கு இருக்கும். அது உங்கள் வாழ்க்கையில் அது அப்படியே கூட இருக்க பிள்ளைகளுக்கும் இன்றைக்கு சகோதரி ஜெபமண்டபம் சொல்லும்போது பிள்ளைகள் கருத்தாய் எடுத்துரைக்கிறது ஒரு நல்ல நேரம். இதை பார்த்தாலே பாதி புரிஞ்சிடும். மீதியை பைபிள் படிச்சாலே உங்க மனசை விட்டு என்றைக்குமே நீங்காத இப்படி ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்திருக்கார். கருத்தாய் பிள்ளைகளுக்கு போதிக்கக்கூடிய நேரத்தை கொடுத்தார். முழுமையாக எடுத்து பயன்படுத்தபடி அன்போடு உங்களுக்கு கேட்கிறேன். இந்த இது உங்களுக்கு பிடித்திருந்தால் நீங்கள் கமெண்ட் கொடுங்க. உங்களுக்கு கமெண்ட்ஸ் நாங்கள் வரவேற்கிறோம். நிறைய பேர் கமெண்ட்ஸ் ஒன்று எழுதுறதில்லை. கமெண்ட்ஸை அது கீழே உள்ள கமெண்ட்ஸை பதில் எழுதி கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் விரும்பும் மாற்றங்கள் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் அதில் குறிப்பிட்டிருந்தால் எங்களால் இதை செய்ய முடியும். அதை எங்களால் செய்ய முடியும் காரியங்களை நாங்கள் முடிந்து செய்கிறோம். இதை பற்றி உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்க. இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா நல்லது, இல்லை என்றால் பண்ணுங்க. பண்ணி பெல் பட்டனை அமுக்குங்கள். அதுக்கு மேலே உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய நண்பர்கள், உங்கள் குரூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க. அவர்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. இது மூலம் பலர் இந்த நாளிலுமாக வீட்டில் உட்கார்ந்து பொழுது ஆசீர்வாதமாக இருக்கும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். எல்லாருக்கும் Praise the praise the Lord. Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. நல்ல சமாரியன் இயேசு என்னை தேடி வந்தாரே.